திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் ஓய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம்மும் உயிர் துணையே. ஊழியர்கோன் வெப்பு ஒடித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஓழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருள்நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழத்தால் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதுமத்தால் போற்றி. கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி, கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழிந்தி வினை கடிந்த வேதியனை, தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலமன்னோ ஒல்லை விடையானை பாடுதுங்கானம்மானாய். துணித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொறுப்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்ற அப்பருள் பெருமானுடைய அருள்வாக்கை வைத்து இங்கே அருள்பாலித்து வருகின்ற தில்லையம்பு நடராஜ பெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும். இங்கு 24வது குருமகா சன்னிதானம் திருவாவூதுறை ஆதீனத்தில் செங்கோல் வைத்து அருளாட்சி செய்து வருகின்ற ஆதீனகர்த்தருடைய திருவடியை வணங்குகின்றோம். இங்கே 100 ஆண்டுகளுக்கு மேலாக சிதம்பரத்திலே மெய்கண்டார் சைவ சித்தாந்த பாடசாலையை வைத்து பல அன்பர்களுக்கு ஞானத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற அடியவர்களுக்கு வணங்குகின்றேன். இந்த சிதம்பரம் மெய்கண்டார் சைவ சித்தாந்த பாடசாலையும் தியாகராஜ கல்லூரியும் இணைந்து நடத்தக்கூடிய 10 நாள் சிறப்பு பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களே, பெரியோர்களே, இங்கே 10 நாட்களாக இங்கு திருவுருப்பெண் என்ற ஒரு தலைப்பிலே உங்களுக்கு ஞானத்தை வழங்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆதீன பேராசிரியர் பெருமக்களுக்கும், அங்கே தியாகராஜர் கல்லூரியிலிருந்து வந்து நடத்த கொண்டிருக்கின்ற பேராசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது சைவ சித்தாந்தம் என்ற ஒரு நிலையிலே நாம் சிந்திக்க போகிறோம். சைவ சித்தாந்தம் என்பது அவரவர்களை உணர்தல் தான். சைவ சித்தாந்தம்னா ஏதோ ஒரு பெரிய புரியாத புதிர்னு யாரும் நினைக்க வேண்டாம். உங்களுடைய உடல், உங்களுடைய உயிர், உங்களுடைய கடவுள், இதை பற்றி சொல்லக்கூடியதுதான் சைவ சித்தாந்தம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த உடலை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய கடவுளை அடையக்கூடிய மார்க்கத்தை சொல்லுவது சைவ சித்தாந்தம். இது உங்க உடம்பு, உங்க உயிர், உங்க கடவுள். இது பாசம், உள்ள இருக்கிறது பசு, பசுவை ஆக்டிவேட் பண்ணுறது பதி. அப்போ பதி என்ற கடவுள் உங்கள்கிட்ட தான் இருக்கிறார், பசு என்ற உயிர் நீங்கள் தான். இதுக்கு பாலமாக இருக்கக்கூடியது உங்களுடைய உடம்பு. அப்போ உடம்பினை வைத்து நீங்கள்
இந்த உலகத்தில் உங்களுடைய கடவுளை சேருகின்ற அடைகின்ற வழியை சொல்லுகின்ற நேர்பாதை சைவ சித்தாந்த கல்வி. அதுக்காக தான் சொன்னாங்க, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாது போனாலே வேதாந்தம். சித்தாந்தம் என்று சொன்னாலே தெளிவு என்று பொருள். இப்போ சித்தாந்தம்னா இது உங்களை பற்றிய கேள்வி, ஏதோ ஒரு புதிதாக ஒன்று அல்ல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு கலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வரும், குறிப்பிட்ட காலத்தில் நிற்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மறையும். எல்லாருக்கும் உள்ளது தான். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சில வீணை வாசிப்பாங்க, பாடல் பாடுவாங்க, ஏதோ ஒரு கலை இருக்கும். அந்த கலை குறிப்பிட்ட காலத்துக்கு வரும், குறிப்பிட்ட காலம் வரை நிற்கும், குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போயிடும். எப்போ வருமோ அது வரும். அது மாதிரி நமக்கு எப்போ சைவ சித்தாந்தம் கற்றுக்கணும்னு நமக்கு தலையெழுத்து இருக்கோ அப்போ தான் கற்றுக்கணும். எவ்வளோ காலம் இது நிற்குமோ, நிச்சயமாக 10 நாளைக்கு நிற்கும். கொஞ்ச நாளைக்கு இதை மறந்துடுவோம். ஏன்னா உயிரினுடைய இயல்பு தானே, படிப்போம் மறந்துடும். மறதி கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் மறதி. ஒரு மனிதனுக்கு மறதியும் தூக்கமும் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு கணக்கு பண்ணி பாருங்க. தூக்கமே இல்லைன்னா, மறதியும் இல்லைன்னா, அதை நம்ம சரியா செய்யறோம். அப்பப்போ படிப்போம், அப்பப்போ மறந்துடுவோம், அப்பப்போ நினைப்போம். அப்போ எந்த கலை யாராருக்கு எப்பொழுது வருமோ வரும். வருவது தானே வரும், வருவது தானே வரும். வர்றது தானே வரும். எல்லாருக்கும் எல்லாம் வருமா? அது மாதிரின்ற சைவ சித்தாந்தம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு நாளைக்கு மாணிக்க வாசகருடைய குரு பூஜை. நால்வரில் ஒரு சாயுச்சியம் அடைந்தவர், இறைவனோடு கலந்தவர். எல்லாருக்கும் தெரியும். இதே சிதம்பரத்தில் நடராஜருடைய சன்னதியில், எந்த நடராஜர்னா பின்னால் இருக்கக்கூடிய நடராஜர், அந்த திருப்பார்கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில் ஒன்று இருக்குது. போய் பாருங்க, அங்கே நடராஜர் இருப்பார். அந்த இடத்துல மாணிக்க வாசகர் மதியானம் எல்லோரும் பார்க்குற மாதிரி 11 மணிக்கு போகிறாங்க. திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு எல்லாரும் கேட்குறாங்க. திருவாசகத்துக்கு பொருள் சிவபெருமான் தான் சொல்லிட்டு உள்ளே நுழையிறாங்க. உள்ளார நுழைஞ்ச உடனே வெளியில் கற்பூரம் போல் கரைஞ்சிட்டாங்க. இது சிதம்பரத்தில் நடந்த அற்புதம். அதிசயம் இல்லை, அற்புதம். ஒண்டர் வேற, மிராக்கிள் வேற. இஸ் மிராக்கிள். அந்த மாணிக்க வாசகர் நடராஜ பெருமானோடு 2.5 கலந்த அந்த இடத்தில் நாம் இப்பொழுது சித்தாந்தத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். கடல் அளவு. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவு. இருந்தாலும் இந்த நேரத்திற்குள் ஏதேனும் இறைவன் எதை உள்ளே உணர்த்துகிறானோ அதை மட்டும் பேசுவோம். இப்போது உங்களுக்கு திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து உங்களுக்கு பாடங்கள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன. மிக சிறந்த பேராசிரியர்கள்லாம் இங்கே பாடம் நடத்துகிறாங்க. அது நீங்கள் செஞ்ச புண்ணியம். புண்ணியம்னா 2 வச்சுக்கணும். ஒரு பழைய காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, தாரமும் குருவும் அவரவர்களுடைய தவப்பயன். இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். தாரம்ங்கிறது காமன் வேர்டு. அப்போ நமக்கு அமைகிறது குருவாக இருந்தாலும் சரி, கணவனோ மனைவியோ கணவரோ, இது போன ஜென்மத்தில் நம்ம எந்த வாங்கிக்கிட்டு வந்தோமோ அதுதான் அமையும். இது நம்ம தேடி போக முடியாது இல்லைங்களா? அதுன்னு போல என்று நல்ல குருமார்கள் எல்லாம் பாடம் நடத்துகிறாங்க.
தியாகராஜர் கல்லூரி அங்கே வந்து தொடர்ந்து நடத்துகிறாங்க. இந்த 10 நாள் வகுப்பு நினைக்கிறேன், தொடர்ந்து கோடை காலத்தில் நடத்துகிறாங்க. நடத்தக்கூடிய ஒரு சிறந்த பேராசிரியர்கள்லாம் வந்து இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு 2 தலைப்பை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு முதல்ல கொடுத்த சிலபஸ் படி குரு ஞானத்தை உணர்த்தும் முறை, அதுதான் எனக்கு முதல்ல கொடுத்த தலைப்பு. 2வது அதில் சாதனம் என்று சொல்லி திருவழுந்தெழுத்து ஒரு தலைப்பு இருந்தது. அப்போ இதை பற்றி நம்ம பேசிடுவோம் அப்படின்னு நினச்சி வந்திருக்கேன். இப்போ குரு ஞானத்தை உணர்த்தும் அப்படி முறை அப்படின்னு சொன்னாவே 8ஆம் திருமுறையை நம்ம வந்து தொடாமல் போக முடியாது. 8ங்கிற என் நம்பரை பார்த்தீங்கன்னா எல்லா எண்களும் கீழே வைக்கணும், 8 மட்டும் மேலே போகும். எழுதி பாருங்கள், 8 மேலே தானே போகுது. அப்போ ஒரு ஆன்மா மேல் நோக்கி செல்ல வேண்டுமானால் 8வது திருமுறையாகிய திருவாசகத்தை படிக்க வேண்டும். சரி சார், திருவாசகம் 8ஆம் திருமுறை படிச்சுட்டீங்க, ரைட்டு, ஓகே. சாத்திரத்தில் சொல்லணுமே, மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம், அது 8ஆம் நூற்பா. அந்த 8ஆம் நூற்பாவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இறைவனே குருவாக வந்து ஞானத்தை உணர்த்தும் முறை. இது எல்லாம் நீங்கள் எல்லாரும் சைவ சித்தாந்தம் பல பகுதிகளிலிருந்து படித்தவங்க தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் தான் நான் பேசணும். உங்கள் லெவலோட கீழே இறங்கிடக்கூடாது. வேணால் ஒரே ஒரு நூல் மேலே வேணால் சொல்லலாம். அந்த குரு, இந்த 2 பேரை நம்ம எடுத்துக்கலாம். அந்த குரு உபதேசம் பண்ணும் பொழுது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குரு உபதேசம் கொடுத்தார், நம்பர் பாயிண்ட். அப்போ குரு இல்லாத வித்தைப்பாள் அதான். அப்போ குரு இறைவனே மானிட வடிவ சட்டையை தாங்கிக் கொண்டு வருகிறார். இது நமக்கு. ஆனால் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு நேரடியாக வந்துட்டார். குருவாய் வருவாய் அருள்வாய். திருவண்ணாமலை கோபுரத்திலேருந்து கீழே குதிக்கிறார் அருணகிரிநாதர். குதிக்கும் போது அப்படியே முருகப்பெருமான் அப்படியே தொடர்றார். முருகப்பெருமான் ஸ்பரிச தீட்சை கொடுத்த உடனேயே வினை எல்லாம் போயிடுச்சு. எந்த வினை போச்சு தெரியுமா? சஞ்சீத வினை போச்சு. அவன் கால் பட்ட அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையடித்து. முருகப்பெருமான் நேராக வந்து நம்மளை தொட்டா பழசு போயிடும். வரணுமே, பழைய வினை போகணுமே. முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். திருவாசகத்தை படித்தா போதும். இந்த 95 வரி சிவபுராணத்தை படிச்சிங்கன்னா பழைய வினை போயிடும். கேட்டுங்க. ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாக. அப்போ இந்த பழைய வினையை தீர்க்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். சரி, அது உறவிட்டோம். இப்போ குருவை பார்ப்போம். நம்ம இந்த குருவில் குருன்னா முதல்ல யார்? ஃபஸ்ட்டு சைவ சித்தாந்தம்னா என்னன்னு சொல்லிட்டேன். நம்மளுடைய உடல் உயிர் கடவுள், இதுதான் சித்தாந்தம்ங்கிறத சொல்லிட்டேன். அப்போ குரு வரணும். அப்போ குருனா முதல்ல யார் அப்படின்னு முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கணும். குருன்னா எந்த ஒரு குரு அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை உணர்த்துகிறாரோ அவர் குரு. இப்போ உயிரில் ஏகப்பட்ட ஆணவம் இருக்கும். ஆணவம், அழுக்கு, பொறாமை எல்லாமே இருக்கும். பாசம் எல்லாமே இருக்கும். அந்த குருநாதருடைய பார்வை அப்படி பார்க்கும் பொழுதே உள்ளத்தில் போய் அந்த அந்த பாசத்தை நீக்கி ஞானத்தை கொடுத்தல் தீட்சை. தீ என்றால் தீர்த்து விடுதல், ஷை என்றால் கொடுத்தல். அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பது தீட்சை. யார் கொடுக்கணும்?
குரு கொடுக்கணும். யார் குரு? குருன்னா யார்? இப்போ குரு 2 நிலையில் வருவாங்க. குருமார்கள் 2 நிலையில் வருவாங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஒன்று சம்பு பட்சம், இன்னொன்று அணுபட்சம். இது நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். சம்பு பட்ச திருமேனியாகவும் வரலாம், அணுபட்ச திருமேனியாகவும் வரலாம். சம்பு பட்ச திருமேனிகள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி முருகன் குருவாக வராருல, ஸ்ரீகண்ட குரு, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், வித்யேஸ்வரர், இந்த மாதிரி வர்றவங்கெல்லாம் இறைவனுடைய வடிவங்களாக வரக்கூடியவர்கள்லாம் சம்பு பட்ச திருமேனிகள். இறைவனுடைய அனுபவத்தை பெற்று முழுமையாக உணர்ந்து ஆன்ம வர்க்கத்தை சார்ந்து வரவர்களெல்லாம் அணுபட்ச திருமேனிகள். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், நால்வர் தானே, இவங்க 4 பேரும் மாறி வடிவம் தாங்கி வந்தவர்கள், இறைவனுடைய திருவுருளையும் பூரணமாக பெற்றவர்கள் எல்லாம் அணுபட்ச திருமேனிகள். சரி, இது ஒரு நிலை இருக்கும். இப்போ இந்த 8வது நூற்பா சிவஞான போதம், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கழல் செழுமை. இது எல்லாருக்கும் அது தெரியும். இந்த ஐம்புல வேடர் 5 புலன்கள் வழியாக மாட்டிக்கொண்டிருக்கின்ற, சிக்கிக்கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மாவை விடுவிக்கணும். அதானே புலன்களுக்கு வேடர்களை ஒரு உவமையாக கொடுத்துருக்குறாங்க. யார் வர்றாங்க நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு? தம்முதல் குருவுமாய், இறைவனே குருவாக வருவார். அதுதான் நமக்கு முக்கியமான பகுதி. இதுதான் நமக்கு யார் வருவார்? இறைவன் தான். எப்பொழுது வருவார்? உங்களுக்கு எப்போ பக்குவம் இருக்கோ அப்போ வருவார். தம்முதல் குருவுமாய் எப்போ? தவத்தினில் உணர்த்த. நீங்கள் தவம் செய்திருக்க வேண்டும். இப்போ தவம்னா இப்போ எல்லாருமே ஒரு உலகம் போயிட்டு இருக்கிற போக்கில் பார்த்தா தவம்னா வேற ஒரு பொருளை சொல்கிறாங்க. தவம் என்பது சடங்கல்ல. தவம் என்பது அடங்குமுறை. சடங்குமுறை தவம் அல்ல. தவம் என்பது அடங்குமுறை. அதில் சிவஞான போதத்தில் இறப்பில் தவம், இப்படி இறப்பு இல்லாத தவமா. இறப்பில் தவம் எது அப்படின்னா சரியை, கிரியை, யோகம். சரியை, கிரியை, யோகம், இந்த 3ம் சேர்ந்தால் தவம். அதனுடைய விளைவு ஞானம். இப்போ குருவுக்கு இலக்கணம் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த குரு எப்போ வருவாருன்னா சரியை, கிரியை, யோகம் நீங்கள் செஞ்சிருக்கணும். அப்போ அப்படி செஞ்சிருந்தா அந்த குரு உங்களுக்கு வருவார். அப்போ குரு உபதேசம் பண்ணும்போது, அந்த குரு உபதேசம் பண்ணும்போது அதுக்கு பேர் சாதனா ஞானம்னு பேர். ஆனால் ஆன்மா அதை உணர்கின்ற பொழுது அது அனுபவ ஞானம்னு பேர். அவர் சாதனா ஞானம் தான் கொடுப்பாரு, நீங்கள் தான் சாதிக்கணும். உங்களுடைய அனுபவத்துக்கு வரும் பொழுது அது அனுபவ ஞானமாக வரும். சரிங்களா? சரி, ரைட். இப்போ ஞானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 4, 4, 5 மணி வரைக்கும் பரவாயில்ல, இன்றைக்கி தான் பரவாயில்ல. ஞானம் என்பது ரத வீதி, தேர் சுற்றி வரும்ல, அது ஞானம். கோயிலில் 3 பிரகாரம் இருக்குல்ல, சுற்று வீதி. ஒரு வீதி சரியை, இன்னொரு வீதி கிரியை, இன்னொரு வீதி யோகம். அப்போ 3 வீதி சுற்று வீதி
தேர் வர்றது ரதம், அது ஞான வீதி. அப்போ 3 வந்தால் தான் ஞானம். இப்போ உங்களுக்கு சரியை, கிரியை, யோகம் தெரியும், ஞானமும் தெரியும். இப்போ சரியைன்னா ஒன்றும் இல்லை, சரீரத்தால் செய்யக்கூடிய தொண்டு. சரியைன்னா சரீரத்தால் செய்யக்கூடிய தொண்டு. பொதுவான கருத்து நான் 3 வீதி ப்ளஸ் 4 வீதி. அங்கெல்லாம் நுழைஞ்சனே வேண்டாம். 3 வீதி சரியைக்கிரி யோகம், 4வது ரத வீதி ஞானம், அப்படி வச்சுப்பேன். பொதுவான கருத்தானே. இப்போ சரியைங்கிறது சரீர தொண்டு. நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்செய்வான் நித்தலம் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி பொழுது பாடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் அலைப்புணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரோரா என்றென்று அலரான் இல்லைன்னார். அப்ப நிலை பெறுமாறு எண்ணுதியல், இந்த உலகத்தில் நிலையாக வாழ வேண்டுமானால் சரியை தொண்டு செய்யுங்க. சரியத்தான் நம்ம தொண்டு செய்யும். அது உடலால் செய்யக்கூடிய தொண்டு. உடலாலும் உள்ளத்தாலும் செய்யக்கூடிய தொண்டு கிரியை. புரியுதுங்களா? நந்தவனத்தில் போய் பூ பறிக்கிறது சரியை, அந்த பூவை பறிச்சுக்கிட்டு மாலை சாற்றி இறைவன் மேல் சாத்துவது கிரியை. அது உடலும் உயிரும் கலந்தது. யோகம் என்பது இறைவனை உள்ளத்தால் உணர்தல், உள்ளத்தில் கண்டு வழிபடுதல், அது யோகம். அட்டாங்க யோகம்லாம் இருக்கட்டும், 12 யோகம் இருக்கு திருமந்திரத்தில், ரொம்ப பேசலை. இறைவனை உள்ளத்தில் கண்டு மகிழ்தல், அது யோகம். இந்த 4வது படி தான் ஞானம். இப்போ 4 நெறிகளா 4 படிகளா அப்படின்னு கேட்டால், சரியை, கிரியை, யோகம், இது பாதை. இந்த பாதையினால என்ன கிடைக்கும்னா ஞானம் வரும். இப்போ ஞானம் என்பது படியா பயணம்? இப்போ நம்ம சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 படிகள் சொல்கிறோமே. 4வதாக இருக்கக்கூடிய ஞானம் படியாகவும் வரும், பயனாகவும் வரும். உங்கள் வீட்டில் நிலப்படி வைக்கிறீங்களா? லாபம் நஷ்டம் லாபம் எதில் படி வைக்கிறீங்களா இல்லையா? இந்த 3வது படிங்கிறது படியா நிலையா? படியா நிலையா? படியும் அதுதான், நிலையும் அதுதான். ஞானம் என்பது படியும் அதுதான், பயணம் அதுதான். அந்த ஞானத்தை இறைவன் கொடுக்க வேண்டும். புரியுதா? இது யார் கொடுக்கணும்? ஞானம் இறைவன் கொடுக்கணும். அறிவு என்பது வெளியிலிருந்து வரும், ஞானம் என்பது உள்ளேந்து வரும். இதுதான் முக்கியமான பங்கு. இப்போ படிக்கிறோம், கேட்குறோம், பேசுகிறோம், எல்லாம் அறிவு கிடைக்குது இல்லையா? அறிவு என்ற அறிவும் அனாதிங்கிறார் ஒரு இடத்துல திருமூலர். அறிவு அறியாமையோடு சம்பந்தப்பட்டது. ஞானம் என்பது அறியாமையே இல்லாதது. கேட்கும்போது கரெக்டாக இருக்கு, நிச்சயமாக இதை திருப்பி சொல்ல முடியாது, உங்களால் எழுதுனா தான் முடியும். அறிவு வேறு, ஞானம் வேறு. அறிவு அறியாமையோடு சம்பந்தப்பட்டது, ஞானம் என்பது அறியாமையே இல்லாதது. அந்த ஞானத்தை யார் கொடுக்கணும்? இறைவன் கொடுக்கணும். அந்த ஞானம் உள்ளிருந்து வரும். உள்ளிருந்து அப்படி கொடுக்கும்போது மாணிக்க வாசகர் எடுப்போம், 8ஆம் நூற்பாலேருந்து எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் தெரியும், குரு இருந்த மரம் குருந்த மரம். ஏன்னா நமக்கு
இது இந்த செக்ஷனில் நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நான் திருவைந்தெழுத்து நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசி ஆகணும், ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு ஒதுக்கியிருக்கேன். அதனால் கூடுமான வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அப்போ குரு இறைவன் வர்றாரு, குருவாக வர்றாரு, ஞானத்தை உணர்த்துறாரு, இப்படிதானே? சிவயோக மாமுனியாக இருந்தவர் போன ஜென்மத்தில் இல்லையா? ஞானம் எப்போ வரும்னா போன ஜென்மத்தில் போட்டு வச்சிருக்கணும். பேங்க்கில் போட்டால் தான் ஏடிஎம்மில் எடுக்கலாம். போன ஜென்மத்தில் ஏதாவது போட்டு வச்சுருந்தா இந்த ஜென்மத்தில் ஞானம் வரும். இப்போ தான் போட ஆரம்பிச்சிங்கன்னா அது அடுத்த பிறவி தான் வரும். அப்போ குரு வரலையே வரலைன்னா எப்போ வருவார்? உட்கார்ந்துருக்காரு. அந்த மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள அவர் வர்றார். அவர் பெரிய பிளானே போட்டு வர்றார். இதெல்லாம் சொன்னா பாடம் நிறையா போயிடும். அங்கிருந்து கைலாயத்திலிருந்து அழைச்சிட்டு வந்துட்டார். ஏன்னா ஆவுடையார் கோயிலில் அடியார்கள் ஸ்கேசிட்டி இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான். நான் சொல்றது உண்மை அடியார்கள். சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் வரும். அவரே சொல்றாரு, ஒரு அப்ஜெக்டிவ் போடுறாரு இல்லையா? இறந்தபால் கண்ணோடு நெய் கலந்தார் போலன்னு சொல்றாரு. அப்படிங்களா? உள்ள நுழைஞ்ச பயமா இருக்கு. 4 அடியாரை சொல்றாரு. கறந்தபால் போல ஒரு அடியார். ஏன்னா இந்த காலத்தில் இப்போ இந்த காலத்தில் ஆவின் பால் வருதுன்னு, இந்த காலத்தில் ஆவின் பால் வருது, ஆரோக்கிய பால் வருது. அதனால் அந்த பால் செல்லாது. கறந்த பால் போல ஒரு அடியார், கண்ணல் போல் ஒரு அடியார், நெய் போல ஒரு அடியார், 3 கலந்தது போல ஒரு அடியார். யார் எது சிறந்தது? கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்ற. அப்ப இறைவன் எங்கே இருக்கிறான்? அடியார்களுடைய சிந்தையில் இருக்கிறான். அதுதானே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்போ மாணிக்க வாசருடைய உள்ளத்தை விட்டு நீங்கவில்லை இறைவன். அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய அடியார்கள் அந்த காலத்தில் ஆவுடையார் கோயிலில் இல்லைங்கிற காரணத்தினால மாணிக்க வாசகரை ஆட்கொள்வதற்காக சிவபெருமன் கைலாயத்திலிருந்து வந்தார். சிவபெருமான் எப்படி வந்தார்? ஒரு மானிட வடிவ சட்டையை தாங்கி கொண்டு குரு வடிவாகி குவளையம் தண்ணீர். அதானே குரு வடிவாகி வர்றார். குரு வடிவம் தான் குரு வடிவத்தில் வருகிறார். சரி, வந்து என்ன செய்யறார்? தீட்சை கொடுக்குறாரு. என்ன தீட்சை கொடுக்குறாருன்னா ஒரே நேரத்தில் 3 தீட்சை கொடுக்குறாரு. இப்போ நான் தீட்சைலாம் சொல்ல போகிறேன். 3 தீட்சை. ஒன்று நயன தீட்சை, இன்னொன்று ஸ்பரிச தீட்சை, இன்னொன்று வாசக தீட்சை. 3 தீட்சை வாங்கியிருக்காரு. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து, இவர் தேடி போல, தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. நானேயோ தவம் செய்தன்னா அப்படி என்ன சொன்னா தெரியுமா? நானா தவம் செஞ்சேன். தன்னை தாழ்த்துகிறாரங்க. நானேயோ தவம் செய்தேன். சிவபெருமான் நேரா வரணும் கவனிக்கணும்ல. நமக்கெல்லாம் வராரா? கேட்டு பாருங்க. தவம் பண்ணதான் வரும். நானா தவம் பண்ணேன், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். வலது காதுல சிவாய நமங்கிற மந்திரத்தை சொல்றேன். என்னையும் ஓர் வார்த்தைக்கு உட்படுத்தி. மாணிக்க வாசகருடைய திருவாசகம். வெளியில போகவே இல்லை இல்லையா? அப்போ சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு கொடுத்த உபதேசம் சிவாய நம. இது இந்த அது மத்தியானம் நடத்த போகிறேன். சரி, சிவாயன் வாங்கிட்டார். கண்ணால் பார்க்குறார்.
சச்சி தீட்சை, நயன தீட்சை. இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அது காலை வச்ச உடனே சிவபெருமான் தன்னுடைய திருவடியை வச்ச உடனே தன்னை மறந்தார். அதானே தன்னாமம் கெட்டார். அதானே கைய கால் நடத்தினாங்கல்ல, தன்னை மறந்தார். தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. ஐயா யாரும் நடத்தினாங்க காலையில். தான் யார் என்பதை மறந்தார், உணர்வு மறந்தார். தான் ஒரு அவர் யாருன்னா த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த பாண்டியா கிங்டம். பாண்டிய பேரரசினுடைய சீஃப் மினிஸ்டர், நிதி மந்திரி, கருவூலம் அவர்கிட்ட தான் இருந்தது. அப்படியேப்பட்டவர் தான் யார் என்பதை மறந்தார். என்ன மறந்தார் தெரியுமா? அந்த உணர்வு உள்ள நுழைஞ்சவன கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி குரு வந்து நுழைஞ்சா பழையவனை நீ புரியுதா? வந்தாரு இணையார் தடை துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் பார்த்து கூப்பிட்டாரு. எல்லாரும் அவர் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. யாருக்கு? சிவபெருமானுக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாரையும் அப்படியே சிவஜோதியில் அழைச்சிட்டு போறாரு. மாணிக்க வாசகர் நுழையிறாரு. ஸ்டாப், நில். கடவுளை பார்த்துட்டார்ல, கடவுளை பார்த்துட்டா அதுக்கப்புறம் என்ன வேணும்? வேற என்ன வேணும்? ஒண்ணுமே வேண்டியில்லை. இப்போ சிவபெருமான் இங்கேருந்து வர்றாரு. அங்கே வந்து நீ பாடம் நடத்தினது போறோம் வான்னா, நான் பாடம் நடத்துவானா அவருக்கு மேலே போவானா? பாடம் நடத்துவானா? சுந்தரரை கூப்பிட்டாரு, ஓலையை காட்டினாரு, பார்த்தாரு. தாத்தா கையெழுத்து நம்பி யாரும் இருந்துச்சு. உள்ளே போனார். திருவண்ணி நல்லூர்கிட்ட போனார். உள்ளார வந்தது சிவபெருமான் தான் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கல்யாண மண்டபத்து வாசலே போகல. போனாரா? கல்யாண மண்டபம், திருமண கோலம், எப்படியேப்பட்ட கோலத்தில் வந்தார். அந்த சுந்தரருடைய திருமண கோலத்தை பார்க்கறதுக்காக சூரியன் உழுந்தடிச்சு எழுந்துச்சு வராராம். தேமரு தொடையன் மார்பன் திருமண கோலம் காண காமுரு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். தற்குறிப்பேற்ற அணி சேக்கிழார் வாக்கு. சுந்தரரே அழகு, அவர் திருநீரை பூசியிருக்கிறாரு, அழகுக்கு அழகு சேர்ந்த மாதிரி வருது. அந்த திருமண கோலத்தினுடைய அழகை பார்க்கறதுக்கு சூரியன் என்ன பண்ணுறாராம்? வர்றாராம். அவரு தானாக தான் வர்றாரு. நாங்கள் சும்மா இருப்போமா? கவிஞர்கள்லாம் அதுக்கு ஒரு ஏற்றம் கொடுப்போம்ல. அப்படியேப்பட்ட திருமண கோலத்தில் வந்த சுந்தரர் திருமணத்தை விட்டு யாரோ ஒருத்தர் ஓலையை காட்டினாருன்னு பின்னாடி போயிட்டார. அவரு போயிருக்கும்போது நான் போக மாட்டேனா? போவேனா? போக மாட்டேன். நல்ல வேலை வரல. அதனால இன்னைக்கு 5 மணி வரைக்கும் பாடம் உண்டு. புரியுதாங்க? அப்ப சிவபெருமான் நேரா வந்து உபதேசம் பண்றார். சரி, இல்லை யாருக்கு லாபம் கிடைச்சது? சிவபெருமானுக்கு லாபம் கிடைச்சதா? மாணிக்க வாசகருக்கு லாபம் கிடைச்சதா? எப்படி? தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார்கோலோ சதுரர். சதுரர்னா யார் வெற்றி பெற்றார்? யாருகோலோ சதுரர் சொல்ல. அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திரு பெரும் துறை உரை சிவனே எந்த ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே. சிவபெருமான் உள்ள வந்து உட்காந்துட்டா நீங்க என்ன கைமாறு கொடுக்க போறீங்க? அவருக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு அர்ச்சனை பண்ணுவீங்க, அவ்வளோதானே. உங்க அர்ச்சனைக்காக எது பார்த்துட்டு இருக்காரா?
இல்லை கேளுங்க, இங்கே ஒரு பாட்டு போகிறாதா? அதனால் குரு வரணும், சிவபெருமான் குருவாக வரணும். சார் குருவை பற்றி அடையாளம் காட்டுறது, எனக்கு குருவை பற்றி கொஞ்சம் பேசிடுறேன். நான் பாடத்துக்குள்ளே நுழையில, ஏன்னா சிலபஸில் நான் சொல்லல, பாடத்துக்குள்ளே நுழையாமல் உங்களுக்கு பேசுகிறேன். ஆமாம், பாடம்னா சிவஞான போதமா, சிவஞான சித்தியாரா, திருவருட்பயனா, அந்த மாதிரி சிலபஸுக்குள்ளே நுழையணும். நான் அப்படி நுழையல. குரு அப்படி பார்த்தோம்னா எல்லாரும் குருவாயிடுவாங்களா? நான் அடையாளம் சொல்லவா? யாரை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதோ அவர் குரு. குருவின் திருமேனி காண்டல் தெளிவு. பார்த்தவனே பார்த்தவனே தெரியணும். குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு. அப்படி பேரை சொன்னவனே உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு சொல்லி 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 அப்பூதியடிகள் பதம் பெற்றார். திருநாவுக்கரசு என நாமம் சொல்லியும் எழுதியும் துன்பில் பதம் பெற்றார் ஒரு நம்பி அப்போதி. நால்வர் நான்மணி மாலையில் கற்பனை களஞ்சியம் சிவபுராசாமி சொன்னது. பேரை, குருநாதருடைய பேரை சொன்னா தெளிவு கிடைக்கும். நல்ல நாமம். திருநாவுக்கரசு என்ன சொன்னாரு? நல்ல நாமம், நல்ல நாமம். குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு. யாருடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவாக இருக்கோ அவர் குரு. அடுத்தது அதான் ரொம்ப சிரமம். குரு குரு சிந்தித்தல் தானே தெளிவு. பெருத்தி படிக்கணும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. இப்போ சார் எல்லாருமே குருங்கிறாங்களே, இப்போ எல்லாரும் குருங்கிறாங்களே, இதுக்கு என்ன சார் பண்ணுறது? யாரை பார்த்தாலும் குருமார் தான் இருக்கிறாங்க இல்லை? எல்லாரும் என்ன இதை விட உத்திராசம் பெருசாக போட்டிருக்காங்க, நல்ல என்னோட இவ்வளோ பெரிய பட்டையை போட்டிருக்காங்க, நல்ல பெரிய பத்தனை கைலாயத்திலேருந்து வந்த மாதிரி வர்றாங்களே, அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா சார்? யாரோ அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்களா? நல்ல குருவை கண்டுபிடிச்சிருவீங்களா? நான் சொல்லிட்டு போகவா? நான் சொல்லிட்டு போகவா? எழுதிக்கிறீங்களா? நான் சொல்லலை, பட்டினத்தார் சொன்னார். பட்டினத்தார் என்ன சொல்லுமா? பட்டினத்தார் சொன்னது, இருள் அரு சொல்லிலும் காணலாம் கச்சியகமணி. இருள்னா ஆணவம். யாருடைய வார்த்தையில் சுயநலம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் குரு. யாரு சுயநலத்தோடு உங்கள்கிட்ட பேசுறாங்களோ அவங்க குரு இல்லைன்னு நான் சொல்லலை. யார் சொன்னா? அடையாளம் கட்டிச்சா? உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, நான் தான் குரு, தீட்சை கொடுக்குறேன் சொல்லுவாங்க. அப்படிதான் நீ எல்லாரும் நீ குரு இருக்கு, குரு இருக்கிறாங்க, நல்ல குரு இருக்கிறாங்க. அதெல்லாம் யாருடைய வார்த்தையில் சுயநலம் இல்லாமல் இருக்கோ, ஆணவம் கலக்காமல் இருக்கோ, நான் ஆணவத்துக்கு நான் புதிய விளக்க நான் கொடுத்துருக்கேன் சுயநலம்னு. அப்படி சுயநலம் இல்லாமல் யாராவது குரு இருந்தால் அவங்க குரு. இப்போ சிவபெருமான் நேரடியாக வந்தார்ல, அவர் சுயநலம் இருந்துச்சா? இருந்துச்சா? முருகப்பெருமான் வந்து அருணகிரிக்கு உபதேசம் பண்ணார்ல, சும்மா இரு சொல்லறன்னார்ல, சொன்னாரா இல்லையா? சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலைனேங்கிறார கந்தர் அனுபூதியில். அப்போ முருகனுக்கு ஏதாவது லாபமா? முருகனுக்கு சுயநலமா? அப்போ சுயநலம் இல்லாமல் இருந்தால் குரு. அதனால தான் அதே திருமூலர் சொல்கிறாரு, நமக்காக சொல்கிறாரு, கொள்ளினும் நல்ல குருவினை கொள்க. என்னது? கொள்ளினும் நல்ல குருவினை கொள்க. அதுதான் சொன்னேன். தாரமும் குருவும் நாம் செய்த தவத்தினுடைய பயன். புரியுதா? பாட்டை ஆரம்பிக்கிறத சொல்கிறேன்.
போரரை வீரரை போர்க்களத்தும், அப்படி ஆரம்பிக்கும். வீரரை போர்க்களத்தும் பொருள் உடையோரை செயலிலும் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. வீட்டில் போய் தேடி பாருங்க. அது சரி. அடுத்தது, இப்போ இன்றைய காலத்தில் நடக்கக்கூடியதையும் அந்த காலத்திலே சொல்கிறார். இப்போ இன்றைய காலம் திருமூலரும் இருக்கிறாரு. திருமந்திர காலங்கிறது தெரியல. நாங்கள் ஒரு காலம் சொல்லுவோம், அது ஒரு காலத்தில் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை இல்லையா? பழைய ரொம்ப காலத்தால் முற்பட்ட நூல். திருமூலர் அந்த கண்ணாடி போட்டேன்னா திருமந்திரத்தை நான் பேசுவேன். அந்த கண்ணாடி நான் போடல. இப்போ நான் திருமந்திர இது சைவ சித்தாந்த கண்ணாடி போட்டதுனால நான் திருமந்திர கண்ணாடி இப்போ நான் கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா சீடரும் குருடு, குருவும் குருடு. சரி, விளையாட்டாவது நல்ல விளையாட்டு இல்லை, அதுவும் கண்ணாமூச்சி விளையாட்டு, குருட்டாட்டம். எங்கே போய் நிற்கும்? குழியில் விடுற மாதிரி. இதுதானே இன்றைய காலம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. சித்தாந்தம் படிக்கிறவங்க, திருமுறை படிக்கிறவங்க தெளிவாக இருப்பாங்க. ஆனால் இதுதான் ஆணித்தரமானது. ஆணித்தரமானது இதுதான். சரி, அது இருக்கட்டும். சரி, இதில் இந்த ஞானம் வரக்கூடிய இந்த முறையை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். இதில் ஈட்டிய தவத்தினாலே, முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் கூட்டிடும். அப்போ ஒன்னே ஒன்று தீரும். போன ஜென்மத்தில் நம்ம என்ன தவத்தினுடைய பயனால் நமக்கு குரு கிடைப்பார். அது மட்டும் நமக்கு இது சிவப்பிரகாசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாடல். சரி, எப்பொழுது வருவார்? அடுத்த எடுப்போமா? இது கொஞ்சம் முக்கியமான செய்தி. இது குரு எப்பொழுது வருவார் அப்படிங்கிறது. சரி, குரு வேணுமா? அடுத்த கேள்விமா. இப்போ குருக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். குருனா குற்றம், குருனா நீக்குதல், குற்றத்தை நீக்குபவர் குரு. சார், ஆசிரியர் சொல்லவா? ஆசிரியர் வழிகாட்டுபவர், குரு வாழ்ந்து காட்டுபவர். எழுதுங்க. ஆசிரியர் கைடு, வழி வாழ்ந்து காட்ட மாட்டாங்க. அது கைகாட்டி மரம் பயணம் பண்ணாது. வாழ்ந்து காட்டினா குரு. அதனால்தான் அந்த காலத்தில் குருகுலத்தில் போய் குரு எப்படி வாழ்கிறாரோ சீடர் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அதானே குரு இலக்கணம் தானே. சரி, குரு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் குரு தேவை. எப்படின்னா இதே பாடல் எடுத்துக்கலாம். சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா. சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் முன் அற்ற மலங்களே அப்படி ஒரு பாடல். இது திருமந்திரம். வானத்தில் சூரியன் இருக்கு, கீழே பேப்பர் இருக்கு. எரிஞ்சிருமா? எரிஞ்சிருமா? அவ வச்சா தானே நம்ம என்னைக்கு டெஸ்ட் பண்ணிடுவோம். அந்த சூரியனுக்கும் பேப்பருக்கும் நடுவில் ஒரு லென்ஸ் பிடிச்சா கரெக்டாக சொல்றீங்க. அது வச்சு சின்ன பிள்ளை பார்த்துருப்போம். நான் லென்ஸ்னு சொன்னது குரு, லென்ஸ்னு சொன்னது சூரியன் சொன்னது சிவம். சூரியன் நேராக வந்தால் சுடாது. அந்த சூரியனுக்கும் பேப்பருக்கும் நடுவில் என்ன வரணும்? குரு வரணும். குரு வந்தால் டக்குன்னு பற்றிக்கும். குரு வழியாத்தான் அறிஞானம். மாதா பிதா குரு அப்புறம் தெய்வம். மாதா
பிதாவை அறிமுகப்படுத்தணும், பிதா குருவை அறிமுகப்படுத்தணும், குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்தணும். கரெக்டாக தான் வச்சிருக்கிறாங்க, நம்ம தான் படிக்கல. என்ன செய்கிறார்? என்னதான் சூரியகாந்த கல்லில் அந்த அந்த சூரியகாந்த கல் சுடுந்தா பளபளப்பு உள்ளே இருந்தாலும் சூரியனுடைய முன்னிலையில தான் அது வெளிச்சம் தெரியும். உங்கள்கிட்ட ஞானம் எல்லார்கிட்டையும் இருக்கு, எல்லார்ட்டையும். என்ன அப்படியே படிஞ்சிருக்கு, மேலே உள்ள நெருப்பு, மேலே நீர் பூத்துருக்கு, தட்டி விடணும். அந்த இருக்கக்கூடிய அந்த மலை மாச அழுக்குகளை நீக்கிறதுக்கு குரு வந்தால் உள்ளே இருக்கிற ஞானம் விளையும். அப்போ ஞானம் வரணும், அப்புறம் குருநாதர் வர வேண்டும். சரி, யாருக்காவது வந்திருக்கா? சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சார். அந்த மாதிரி ஞானத்தை கொடுத்தது யாராவது இருக்காங்களா பாப்போமா? இப்போ ஞானம்ங்கிறது உள்ளேருந்து வரணும்னு சொல்லிட்டேன். அறிவு வெளியிலேருந்து வரும், ஞானம் உள்ளேருந்து வரணும். திருஞான சம்பந்தர் எத்தனை வயசுங்க? 16 வயசு வாழ்ந்தார். எத்தனை வயசில் ஞானம் கிடைச்சது? எத்தனை ஞானம் கிடைச்சது? எந்த யூனிவர்சிட்டியில் எந்த யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கினாரு? எந்த யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி வாங்கினாரு? யார் அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தா? யார் இலக்கணம் சொல்லி கொடுத்தா? ஞானம் பால் வழியாக வந்துச்சு. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவம் அதினில் அறம் மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமயிலா கலை ஞானம் உணர்வு அறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் திருப்பி உணர்ந்தார் அந்நிலையில். எந்த நிலையில்? ஞானப்பால் உள்ள போச்சு, உள்ள இருக்கிறது ஆக்டிவேட் ஆயிடுச்சு, உள்ள இருக்கிற ஞானம் வெளியில வந்தது. கிட்டத்தட்ட 23 பண்ணிலையும் பாடிட்டார். 23 பண்கள்லையும் கிடைச்ச 23 பண்ணு, 23 பண்ணுலையும் பாடிட்டார். முதல் திருமுறையில் 8 பண்ணு, 2ஆம் திருமுறையில் 6 பண்ணு, 3ஆம் திருமுறையில் 9 பண்ணு. 8 14 9 23 பண்ணிலையும் பண்ணவர் தான். அப்பர் பெருமான் 11 பண்ணு பாடியிருக்காரு. சுந்தரர் 17 பண்ணு பாடியிருக்காரு. இதுக்குள்ளே தான். எப்படி பண்ணாரு? தோடீசன் பண்ணாரு தகர வித்தையில். தோடு உடைய செவிகன் பண்ணார். ஞானம் எப்படி கிடைச்சது? பண்ணாரா? பாருங்க, குரு எப்போ வருவார் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். ஒரு சின்ன பாடல். எப்போ குரு வருவார்? பக்குவம் வாய்க்கும் பொழுது குரு வருவார். அதானே இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். பக்குவம்னா என்ன? இப்போ குருங்கிறது இலக்கணம் சொல்லிட்டேன். குரு ஞானத்தை உணர்த்தணும். ஞானத்தை உணர்த்தும் போது உள்ளே இருக்கிறதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ குரு வரணும். இப்போ பக்குவம் அடைஞ்சால் தான் வருவாங்க. எல்லாருக்கும் வரப்போகிறது இல்லை. சரி, நமக்கெல்லாம் பக்குவம் இருக்கான்னு கேட்காதீங்க. பக்குவம் இருக்கிறதுனால தான் இங்கே உட்காந்துருக்கோம். இல்லை நீங்கள் என்ன வேலை? குருநாதர் உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்தும் போது உணர்கின்ற ஞானம் பக்குவம். அதுதான் பக்குவம். கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? இருவினை ஒப்பு மலபரிய பாகம் சத்தினை பாகம்லாம் தீர்த்து வச்சுக்கணும்.
இந்த வார்த்தையாவது முதல்ல கேட்டுப்போம். ஏன்னா இந்த 1 மணி நேரத்தில் அதுக்கிட்ட நுழைய முடியாதனால. பக்குவம்னா முதல்ல இருவினை ஒப்பு வரணும். இருவினை ஒப்புன்னா நல்வினையால் இன்பம், தீவினையால் துன்பம். அதானே? எப்படி பகலும் இரவும் மாறி மாறி வருதோ அது மாதிரி நாம் நல்வினையும் செஞ்சுருக்கோம், தீவினையும் செஞ்சுருக்கோம். இதனால் மகிழ்ச்சியும் வருது, சமயத்தில் சோதனையும் வருது. சோதனை வரும்போது தோன்றுவோம், சந்தோஷம் வரும்போது துள்ளி குதிப்போம். உண்டா இல்லையா? இதை இரண்டையும் சமமாக ஏற்று இல்லை அதன் மீது பற்று இல்லாமல் இருத்தல் இருவினை ஒப்பு. புரியுதா? அது பற்றி நினைக்க கூடாது. இருவினை ஒப்பு ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா 50% எலிஜிபிள் ஃபார் முக்தி. நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்கு நம்ம என்ன செஞ்சோமாப்பா? எழுதிங்க, டேக் இட் ஆஸ் இட் இஸ். இதுதான் கோல்டன் ரூல். எது எப்படியோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். இது மாற்ற முடியுமா? மாற்றி பாருங்க பார்ப்போம். ஏதாவது எதையும் மாற்ற முடியலையே. எதாவது மாற்ற முடியுதா? நம்ம நினைக்கிறோம் மாற்றலாம்னு, மாற்ற முடியாது. பேரு இழவு இன்பமொழி பிணி மூப்பு சாக்காடு இவை யாரும் முன்கர் உட்பட்டது. எல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். டேட் ஆஃப் பர்த் மட்டும் இல்லை, டேட் ஆஃப் டெத் இன்க்ளூடிங். பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் இல்லை, பிளேஸ் ஆஃப் டெத்து ஆல்ரெடி டிட்டர்மைன், ப்ரீ டிட்டர்மைன். எங்கே இருக்கு? எல்லாமே செல்ஃபோனில் இருக்கிற சிம் கார்டு மாதிரி உங்கள் உயிரில் பதிவாயிடுச்சிங்கயா. இதெல்லாம் மாற்றணும்னா முடியாதுங்கய்யா. இதெல்லாம் மாற்றணும்னா மாற்றணுங்கிற விதி இருந்தால் மாறும். இப்படி நீங்கள் மாற்றணுங்கிற விதி இருந்தால் அது மாறும். உடனே எல்லாம் சொல்லுவாங்க, சார் 16 மெய்கண்டார் இது மார்க்கண்டேயர் 16 வயசு சார், அவர் எப்படி சார் வாழ்கிறார்? மார்க்கண்டேயருக்கு 16 வயசு இல்லை, அவர் தலையெழுத்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பேன். என்னன்னு கேட்பாரு. அவர் என்றும் 16ங்கிறதான் தலையெழுத்து. அவர் வெறும் 16 இல்லை, அவர் என்றும் 16ங்கிறது அவர் வாங்கின தலையெழுத்து. அதுதான் அவர் தலையெழுத்தை ஒழிய. புரியுதா உங்களுக்கு? உடனே அங்கே போயிடக்கூடாது. அங்கே போனால் இப்படி சொல்லணும். நம்ம சைவ சித்தாந்தம் ரூல், சட்டம் மாறவே மாறாது. புரியுதா? சரி, இருக்கட்டும். இப்போ இருவினை ஒப்பு கொஞ்சம் பரவாயில்ல. மலபரி பாகம், இந்த உள்ள இருக்கிற ஆணவம் இருக்குல்ல, ஈகோயிசம், ஈகோட்டிசம். ஆணவம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, தெரியாமல் செய்யக்கூடிய தவறு, அவ்வளோதான். அதை பற்றி இப்போ நிறைய பேசணும் வேண்டியில்லை. ஒரு சூரியனை மேகம் மறைக்குது இல்லையா, அது மாதிரி அறிவில் தோன்றக்கூடிய ஒரு அழுக்கு, அவ்வளோதான். அது வெளிப்பாடு எப்படியாலும் வரலாம். மோகம், மதம், ஆச்சரியம், வராகம். அந்த ஆணவத்தினுடைய ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்வேலிட் ஆகிடணும். ஆற்றல் இன்வேலிட், அதுதான் இன்வேலிடு தான் ஆகும். ஆணவம் அழியாது. எப்படி அழியும்? அழியவே அழியாது. சைவ சித்தாந்தத்தில் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல், திருமந்திர பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி. அப்ப அனாதி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? என்றும் உள்ளது. அப்ப ஆணவம் அழியுமா? பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்றனுக, பதியினை சென்றனுக பசு பாசம். பதி அணியில் பசு பாசம் நிலாவே. பாசம் நிலாவேன்னு தான் சொல்லுது, பாசம் அழியுமேன்னு சொல்லியிருக்க மாட்டார். சொல்லியிருந்தா, ஏன்னா நமக்கு திருமூலர் திருமந்திரம் தானே நமக்கு பேசிக்கு. அந்த இப்படின்னா நிலாவேன என்ன அர்த்தம்னா, பட்ட பகல்ல சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி இந்த டியூப்லைட் வெளிச்சத்தை வச்சா எப்படி இருக்கும்? இன்வாலிடு.
அப்படித்தான் இன்வேலிடாக ஆணவத்தை ஆக்கணும். ஆணவத்தை முத்தி நிலையில் கூட ஆணவம் இருக்குன்னு உங்களுக்கு நடத்திருப்பாங்க. இப்போ திருவருட்பயனில் வருது, ஆணவம் அடங்கி இருக்கும். ஆணவம் அது ஆணவம் அடங்கி இருந்தாதான் அதுவே நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ அந்த ஆணவத்தை இன்வேலிட் ஆக்கிட்டோம்னா மழை பறிக்கும். இது ரெண்டும் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிறது, உள்ள கடவுள் இருக்கார் இல்லையா, கடவுள்கிட்ட ஒரு சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சக்தி உங்களோட ஆன்மாவில் பதியும். ஆன்மாவில் பதியும். உள்ளே தானே சார் இருந்தார், ஏன் பதியலைன்னா உள்ளே நீங்கள் இடம் கொடுக்கல. இருக்கிறது ஒரு சேரு, அந்த சேரில் ஆணவத்துக்கு வச்சுட்டிங்கன்னா கடவுளுக்கு உட்காருவார். ஆணவம் ஃபில்லப் ஆகிடுச்சுன்னா கடவுளுக்கு உட்காருவார். சீட்டு இல்லை, இப்போ இடம் கொடுத்துட்டீங்க, அந்த அம்மா வந்து உட்காடுறாங்க. யார்? உள்ள சக்தி உட்காரு. சக்தி நிபாதம்னா சக்தி உள்ளே பதிதல். சார் எப்படி சார் எனக்கு தெரியும்? உள்ள திருவருள் வீழ்ச்சி. சக்தி நிபாதம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இருவினை ஒப்பு மலை பரிபகம் வரணும், சரியை கிரிய யோகம் தெரியணும். அப்போ ஆணவம் வந்து கொஞ்சம் அடங்கி பக்குவமாக இருக்கும். அப்போ உள்ளே இருக்கிற கடவுள் பார்ப்பார், பராசக்தியை பதிய வைப்பார். எப்படி சார் உங்களுக்கு புரியும்? உலகம் உவப்ப பல நேர்வு நெறிதர பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்ட ஆங்கு. கேட்ட மாதிரி இருக்கா? பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்ட ஆங்குன்னு ஏதோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமுருகாற்றுப்படையில் நக்கீரருடைய பாடலாம் முதல் 2 வரி பேசுகிறேன். ஏன்னா சத்தினி பார்த்தா காட்ட முடியாதுல்ல. ஒரு நீர் பரப்பு, ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரிக்கு மேலே சூரியன் இருக்கு. சூரியனுடைய வெளிச்சம் படுது, பட்ட உடனே அந்த கடல் எப்படி இருக்கு, அந்த தண்ணி, அந்த நீர் பரப்பு எப்படி இருக்கு? பளபளப்பா இருக்கா? பளபளப்பா இருக்கு. பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்ட ஆங்கு. அந்த எப்படி அந்த சூரியனுடைய வெளிச்சம் கதிர்கள் உள்ளே புகுந்து அந்த 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 நீரில் எப்படி உள்ளே பளபளப்பு தெரியுதோ, அது மாதிரி இந்த உயிர் இல்லை இருக்கிற இருட்டெல்லாம் நீக்கிட்டா உள்ள பளபளப்பாயிடும். அதுக்கு பேர் சத்தினிபாகம். இதை உணர தானே முடியும். எலிஜிபிள் ஆகிட்டீங்களா? இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி. இறைவனை ஒப்புக்கெல்லாம் இந்த விளக்கம் பத்தாது, நிறைய விளக்கம் இருக்குது, அதுக்கு இப்போ நேரம் இல்லை. என்ன சொல்கிறாரு இந்த சிவப்பிரகாசத்தில்? அருளால் இணைய பல பிறவிகள் இறந்து பிறந்து இருவினைகள் புரிந்து அருந்தும் இது சகலம். அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் முக்கியமான இடம் சொல்ல போகிறேன். அகலா குணம் அருகும் இருபயனும் ஒரு காலத்து அருந்த. இருபயனும் ஒரு காலத்து அருந்தன்னு ஒரு வார்த்தையை போறார் சிவப்பிரகாசத்தில். முந்தினுகர் உந்து பயன் அந்த முறை வந்த வினயம் எதிர்வினையும் முடிவின் உதவும் பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் முன்சினம் மறுவு திரோதாயி கருணையாயி திருந்திய சாத்துவி சத்தினிபாதம் நிகழும் அன்றுங்கிறார். இந்த இது இந்த பாடலில் முக்கியமான ஒரு இது சிவப்பிரகாசம். இப்போ நமக்கு குரு வரணும் முடிவு பண்ணிட்டார். குரு வரணும் முடிவு பண்ணிட்டார். ஞானம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டார். ஞானத்தை கொடுக்கணும், தீட்சை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டார். இப்போ நம்ம எதை அனுபவிச்சுட்டு இருக்கோம்? உங்களும் கேட்குறேன், கடலூர் பாண்டிச்சேரி எதை அனுபவிச்சுட்டு இருக்கோம்? பிராரப்தி தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பிராரப்தத்தை ஊழ்வினை என்ற பெயரில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரி, ஆல்ரெடி ஸ்டோர்டு இருக்குல்ல, குஞ்சு வச்சிருக்கணும். பழைய வினைய கிலோ கணக்கு இல்லாமல் டன்னு கணக்கு
அது எப்போ தீர்க்கிறது? அது தீர்த்தாதான் உங்கள் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகும். நம்மளுடைய அக்கௌண்ட் அவர் வச்சுருக்காரு தெரியுமா? எழுதும் கீழ்கணக்கு. நம்ம அக்கௌண்ட்டை அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. நாம் ஏதாவது பணம் கட்டுற மாதிரிக்கு ஏன்னா ஃபீஸில் கொடுக்குறீங்களா? ஆல்டர் ஃபீஸ் கொடுக்குறீங்களா அவருக்கு? ஆல்டர் ஃபீஸை கொடுக்காமலே நம்ம அக்கௌண்ட்டை அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம எழுதும் கீழ்கணக்கு என்ன தெரியுமா? நெட் பேலன்ஸ். எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க, இதில் புண்ணியம் அதிகமாக பாவம் அதிகமாக, என்ன பேலன்ஸு, அடுத்த ட்ரிப்பு உங்களை எங்கே கொண்டு போய் அடுத்த பிரிவில் போடுறது. அதை விட என்ன அதிசயம்னா, நல்லா கேட்டுங்க ஐயா, உங்களுக்கு எத்தனை வயசுங்க? உங்களுக்கு எத்தனை வயசுங்க? சும்மா சொல்லுங்கள் உங்கள் வயசு, சும்மா கரெக்டாக சொல்லுங்கள். 50 ஆக போகுதுங்க. கேட்டுங்க, 50. இந்த ஐயாவுக்கு 50 வயசு ஆகுதுங்க. உங்கள் மனைவிக்குங்க? இல்லை, மனைவி வயசு இல்லை, பரவாயில்லையா? இதுதான் ஃபிட்டஸ்ட் பர்சன். 45. உங்களுக்கு 50, அவங்க 45. கேட்டுங்க, இவங்க வயசு 50ங்க, இவங்க மனைவி வயசு 45ங்க. நல்லா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடியே ஐயா பிறந்துட்டாங்க, அப்படி தானே? பாருங்க, எழுதும் கீழ்கணக்கு வேலை செய்யுது பாருங்க. இவர் பிறந்து 5 வருஷமா சிவபெருமான் ஐடியா பண்ணி யோசனை பண்ணுறாரு, யாரை கொண்டுகிட்டு போய் இவருக்கு மனைவியா போடுறது. நான் 5 வருஷமாவா யோசனை பண்ணுவார்? 5 வருஷமா யோசனை பண்ணியிருக்காருயா நமக்கு, இல்லைங்க? புரியுதா? உண்மை அதுதான், இது கிடையாது. நீங்களாம் முடிவு பண்ணுறது இல்லை, அங்கேருந்து வந்தது தான். 5 வருஷமா யோசனை பண்ணியிருக்கார, சும்மா விட்டுருவாரா? புரியுதா? எழுதும் கீழ்கணக்கு என்ன? சரி, இந்த பழைய வினையை என்னையா செய்யறதுன்னா, சிவபெருமான் வரணும்னா அங்கே அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகணும். எப்படி தெரியும் வரும்? பிராரப்தத்தை மட்டும் கழிச்சா அவர் வரமாட்டார். முந்தைய வினை இருக்க அதை கொண்டுகிட்டு வரணும். அதை கொண்டுகிட்டு வந்து இந்த பிறவில உங்களை அனுபவிக்க விடணும். இது யார் கையில் இருக்கு? அதை கொண்டுகிட்டு வர்றதும், செஞ்ச வினையை சேர்க்கிறதும், அதை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதும், இந்த பிராரப்தத்தை நீக்கிறதும் யாரு கையில் இருக்கு? அவருடைய அக்கௌண்ட்ல எதுவுமே ஒமிஷன் கிடையாது, ஆனா ரெமிஷன் உண்டு. புரியும் நினைக்கிறேன். ஒமிஷன் கிடையாது. என்ன செய்யலாம்? இந்த அம்மாவுக்கு முத்தி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், பார்த்தா அப்படிதான் தெரியுது. யாருக்கு முத்தினா ஒன்றும் இல்லை, கடவுளோட ஐக்கியம் மாறது தானே. அது நான் முத்தினா அங்கங்கே இருக்க போது இங்கேயே கந்துடலாம். அது தலைப்பு, அது நான் அது என்ன அவர் என்ன பண்ண தெரியுமா? எல்லாம் கேட்டுங்கம்மா, பிராரப்தத்தை கரெக்டாக அனுபவிக்க விட்டுருவார். அந்த அக்கௌண்ட்டு பழசு இருக்குல்ல, அதை அப்படியே கன்வர்ஷன் கொடுத்து இப்பயே சேர்த்து விட்டுருவார். கொடுக்குற மாதிரி கொடுத்து, தீர்க்கிற மாதிரி தீர்த்து விட்டுருவார். என்ன சொல்றாரு? அதாவது அகலா குணம் வரும் இரு பயனும் ஒரு காலத்து அருந்த. பிராரப்த வினையையும் சஞ்சித வினையையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கிறதுக்குள்ள சூழ்நிலைய அவர் தான் உருவாக்குவார். அப்பதானே அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும். நான் சொல்றது சிவப்பிரகாசம், அப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுமா ஆகாது? அப்போ சிவன் ஒரு வர மாட்டார், அப்போ தீட்சை கொடுப்பார கொடுக்க மாட்டார், அப்போ அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? சஞ்சித வினை அவர்
குருநாதருடைய பார்வையில் தான் தீர்த்தாகணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா தேவாரம் படிக்கணும், இல்லை திருவாசகம் படிக்கணும், ஷார்ட்கட். பிராரப்தத்தை அனுபவிச்சு கழிக்கணும். ஆகாமியத்தை இனிமேலுக்கு வேணா சேராத பார்த்துக்கலாம், அவ்வளோதானே. ஒரு கால் சேர்ந்தா சேருமா சேராத? நீ அடியாரன சேர, அடியாரா இருந்தாலும் சேருமா சேராது? நெருப்பை தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாம தொட்டாலும் சுடும், அப்படிதானே. இப்போ பார்க்குறாரு, இந்த அவங்க சிவனடியாரா இருக்கிறாங்க, சரி சஞ்சிதா தீர்த்து விட்டுருவோம், ரைட்டு ஓகே. ஒரு ஆரத்தத்தை கழிச்சுக்கிட்டோம், கொஞ்சம் அதை நம்ம குறையிற மாதிரி ஆக்கி விட்டுருவோம். குறையிற மாதிரி ஆக்கலாமே ஒழிய குறையாது, குறையிற மாதிரி தெரியும். ஆர்கிமிடிஸ் லா சொல்லுங்க யாராவது. ஆர்கிமிடிஸ் லா ஏதோ படிச்சிங்களா? படிச்சது இல்லையா? படிக்காமலே பட்டம் ஆகிட்டீங்களா? அப்பா கொஞ்சம் 5% பரவாயில்ல. ஒரு திடப்பொருள் தங்குதடையின்றி ஒரு திரவத்தில் நன்கு மூழ்கியிருக்கின்ற பொழுது அது குறைவதாக தோன்றும் எடை நஷ்டம், அதனால் இடப்பெயர்ச்சி அடையப்பட்ட மொத்த நீரினுடைய எடைக்கு சமம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு தி அப்பரண்டஸ் லாஸ். இதுதானே பல பேருக்கு புரியல. இது புரியாதுமா, நான் வேற மாதிரி சொல்கிறேன். கிணத்துல தண்ணி எழுத்துறீங்களா? இப்பெல்லாம் கருவறையிலே தான் இப்போ பைப் வந்துருச்சா, அங்கேயே டியூப் வச்சுருக்காங்க. இப்போ பழைய கிராமத்துலலாம் கிணறு வச்சுருப்பாங்க, தண்ணி இழுப்பாங்க. ஒரு தண்ணியை உள்ளே விடும்போது தண்ணி அப்படியே இழுக்குப்பா. நீர் மட்டத்துக்கு மேலே வரும்போது ஒரு வாளி தண்ணி, நீர் மட்டத்துக்கு உள்ளே இருக்கும்போது எத்தனை வாளி தண்ணி? அது அதுவும் ஒரு வாளி தண்ணி தானே. நீர் மட்டத்துக்கு உள்ள ஒரு வாளி இழுக்கிறீங்களா உள்ளேருந்து, அது எத்தனை வாளி தண்ணி? அது அதுவும் ஒரு வாளி தானே. நீர் மட்டத்துக்கு வெளியில் அதுவும் ஒரு வாளி தண்ணி தான். இப்போ நீர் மட்டத்துக்கு வெளியில் இழுக்கும்போது அதுதான் கரெக்டான வெயிட்டு, உள்ளே இழுக்கும்போது அதுவும் ஒரு வாளி தண்ணி தான். ஆனால் ஒரு வாளி தண்ணியினுடைய வெயிட்டாக இருக்காது, குறையிற மாதிரி தெரியும். புரியுதா? கடவுள் மேலே பாரத்தை போட்டு வாழ்கிறவங்க நீர் மட்டத்துக்குள்ள மூழ்கி தண்ணி தூக்குற மாதிரி, கடவுளுடைய நம்பிக்கை இல்லாமல் தான் இஷ்டத்துக்கு வாழ்கிறவங்கெல்லாம் அது இந்த தண்ணி மட்டத்துக்கு வெளியில் உள்ள தண்ணி தூக்குற மாதிரி. புரியுதா? ஆக மொத்தம் எல்லாருமே ஒரு வாளி தண்ணி தான் இழுத்து ஆகணும், ஒரு வாளி தண்ணி இழுத்து ஆகணும். அது 5 20 கிலோ 20 கிலோ இழுத்து ஆகணும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க 20 கிலோ இழுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நீர் மட்டத்தில் முழுகின மாதிரி கடவுளில் முழுகணும்னா 20 கிலோ வெயிட்டு தான், ஆனால் 5 கிலோ மாதிரி தெரியும். எது பெஸ்ட்டு? இது அம்மா சொன்னார், ஆர்கிமிடிஸ் தத்துவம் நமக்காக சொன்னது. புரியுதா? ஆக மொத்தம் பிராரப்த கர்மாவை அனுபவிக்கிறீங்க, அதான் அதை எஸ்கேப் பண்ண முடியாது. புரியுதா? இதான் லா. சரி சார், சஞ்சீதத்தை வரப்போறாரு, தீர்த்துருவார், ரைட் ஓகே. ஆகாமியத்தை என்ன பண்ண போறாரு? நீ சேர்த்துக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல, குற்றம் செய்வது எனக்கு இயல்பு, குணமாக சொல்வது உன்னியல்பு. இது தினந்தோறும் சொல்லிட்டு இருந்தா சொல்லலாமா? தினந்தோறும் இது ஒரு பாட்டை வர பாடிடுறோம். இறைவா இருக்கட்டும், ஒரு சிவனடியாராக இருந்து ஏதேனும் ஆகாமே ஏதேனும் செஞ்சிருந்தா அவங்க ஒரு சிவனடியாராக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆகாமியத்தை கொண்டு விட்டு போய் சேர்க்காம இங்கே தட்டி விட்டுருவார். சார் புதுசாக கதை விடுறீங்க? நான் சொல்லல சாமி, திருஞான சம்பந்தர் பாடியிருக்கேன். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உன்னை பேசினால் குறைவுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. கொள்கையினால் உயர்ந்த நிறை, கொள்கையினால் உயர்ந்தவங்க, சித்தாந்தம் படித்தவங்க, தெளிவானவங்க, ஏதோ வாய் தவறி ஏதோ திட்டி விட்டாங்க, ஆகாம சேர்க்க மாட்டாரு, ஓ
அப்படின்னு சொல்லி ஆகாமியத்தை தீர்த்துருவார். பயப்படாதீங்க. இந்த ஸ்டேஜ் வந்தாதான் சிவபெருமான் வருவார். எப்படி வருவாராம்? நேராக நேராதல் மேவோங்கால் முன்சினம் மருவி திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் திகழுமன்றே. இப்போ அந்த கடவுள் வெளியிலேருந்து வராரு. வந்தார் இல்லை எல்லாருக்கும் வராரு. வேற யாரும் இல்லை, உங்க உள்ளத்துக்குள்ள உயிருக்குள்ள திரோதான சக்தியாக மறைப்பு சக்தியாக இருந்த சக்தி தான் திருவருளாக இருந்த சக்தி கடவுளாக மனித வடிவத்தில் உருவம் தாங்கி வருகிறார். கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் திருப்பரவி யோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்ற பொறுப்புடன் இடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றின்னு சொல்றோமா இல்லையா? யார் அந்த கடவுள்? உங்களிடம் இருந்த கடவுள், சக்தியாக இருந்த கடவுள், திரோதான சக்தியாக இருந்த கடவுள், அருட்சக்தியாக இருந்த கடவுள் அருட்சக்தியாக மாறி வருது. அவ்வளவுதான். புரியுதுங்களா? அது எப்படி சார் மாறும்? மாறுமா? எப்படி மாறும்? முன்னாடி தெரியல, இப்ப தெரிஞ்சே வருது. அதுக்கு உதாரணம் சொல்லவா? அந்த மயிலாடுதுறையில் இந்த பாதிரி மாம்பழமும் விற்கும். வேறு எந்த ஊர்லேயும் கிடைக்காது. மயிலாடுதுறை தான். சூப்பர். அந்த காலத்தில் பாதிரியார் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு விதையை கொண்டுட்டு வந்து சர்ச்சில் போட்டுட்டார். பாதிரி வச்ச பழம் பாதிரி பழம். அது நமக்கு தெரியாதுல்ல. அது வந்து பச்சை கலர்லாம் இருக்கும். ஆனால் திருநெல்வேலி அல்வாவை விட டேஸ்ட்டு. ஆனால் அதை சாப்பிட்ருக்கீங்களா? காயில் அதை காயில் சாப்பிட்றீங்களா? காயில் வைக்க முடியாது. காயிலே புளிப்பதென்ன, கனியிலே இனிப்பதென்ன. அதானே? காயில் புளிக்கிறது அவரு தான், கனியில் இனிக்கிறது அவரு தான். இப்படி தெரியுமா? அங்கே நிற்கிறாங்கன்னு வெளில வரல. அந்த புளிப்பாக பாதிரி மாம்பழத்தில் ஏற்கனவே புளிப்பாக இருந்த சுவை இனிப்பாக மாறுவது போல பழம் ஒண்ணுதான், சுவை மாறுது. புளிப்பாக இருந்தது, திரோதான சக்தியாக இருந்த அதே பக்குவம் வந்த உடனே அதே அருட்சக்தியாக மாறுது. உங்க கடவுள் தான் வெளில வர்றாரு. புரியுதா? இப்பதான் திரோதான சக்தி அருட்சக்தியாக வந்து உங்களுக்கு தீட்சையை கொடுக்கிறார். அப்ப இறைவனை ஒப்பு மலபரி விபாகம் சத்தினி விபாதம் நமக்கு வந்தாதான் இறைவன் குருநாதராக வந்து தீட்சை கொடுப்பார். சரி, தீட்சையை கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுப்பாரா? சரி, நிறையா இருக்கு. அப்படின்னா நம்மெல்லாம் யாருன்னு கேட்டால் சகலர். நம்மளாம் யாரு? அதெல்லாம் பாடம் நடத்தியிருப்பாங்க, அங்கெல்லாம் நுழையல. நமக்கு மேலே பிரளய கலர், அதுக்கு மேலே விஞ்ஞான கலர். அது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அது போதும். ஏன்னா சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தாங்க. விஞ்ஞான கலர் ஒரு மலம் ஆனா மட்டும் இருக்கும். பிரளய கலர் ஆணவம் கண். நமக்கெல்லாம் குறைவிலா நிறைவு. ஆணவம் 100, கண்மம் 100, மாயை. சந்தேகத்துக்கு இடமே இல்லை. சரி சார், நமக்கு ஆணவம் இருக்கு, வினைகள் நிறையா இருக்கு, மாயை என்ற உடம்பு இருக்கு. பிரளய கலருக்கு மாயை மட்டும் இல்லை, ஆணவ கண்மை இருக்கு, உடம்புல இல்லை அப்படிங்கிறாங்க. மேலே இருக்கிறவங்க விஞ்ஞான கலராச்ச, அவங்களுக்கு ஆணவம் இருக்குங்கிறீங்களே, அவங்களுக்கும் கடவுள் வருவார்ல. ஆணவம் விஞ்ஞான கலருக்கும் கடவுள் வருவார், பிரளய கலருக்கும் கடவுள் வருவார், நமக்கும் கடவுள் வருவார். இப்படி தானே? இப்போ எல்லாரும் கேட்கலாம்,
விஞ்ஞானிகளுக்கு ஆணவம் இருக்கிறீங்களே, அவருக்கு ஏன் கடவுள் வர்றார்? ஆணவம் இருந்தால் கடவுள் வரலாமா? அவங்களுக்கு இருக்கிற ஆணவ மனம் எப்படி தெரியுமா? சரி, தெரிஞ்சுங்க. தெரியாததான் சொல்லிக் கொடுக்க போகிறோம், தெரிஞ்சதான் சொல்லிக் கொடுக்க நான் வரல. யாருக்காவது தேள் கொட்டியிருக்கா? யாருக்கு? யாரா ஒருத்தர் சொன்ன போகிறோம். நீங்கள் சொன்னீங்க தேள் கொட்டியிருக்கா, என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? சரி, என்ன பண்ணீங்க? ஊசி நான் என்ன பண்ணீங்க? ரெமடி ஆயிடுச்சா இல்லையா? ஐயா ஊசி போட்டீங்களா? அந்த இலை இப்போ பச்சளை சாப்பிட்டீங்களா? வச்சு உள்ளே போட்டீங்க. இன்னைக்கும் அந்த தேள் கடி உள்ளே இருக்கும். தேள் விஷம் இன்றைக்கும் உள்ளே இருக்குது. நீ எந்த வயசில் தேள் குட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு அந்த மருந்து சாப்பிட்டு தீர்ந்து போச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த விஷம் உள்ள இன்வேலிடாக இருக்கும். விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு ஆணவம் இப்படித்தான் இருக்கும். எழுதிங்க, இன்வேலிடாக இருக்கும். புரியுதா? சும்மா வருவாரா? ஆணவம் தான் வந்துடுவார் அவரு. புரியுதா? சரி, இவங்களுக்கு எப்படி வரார்? அப்போ விஞ்ஞான கலர் ஆன்மாக்களுக்கு பக்குவம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு இறைவன் எப்படி இறைவன் வராராம்? அறிவுக்கு அறிவாக உள்ளே இருந்து உணர்த்துவாங்க. நமக்கு வர்ற மாதிரிலாம் வரமாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவல் இல்லையா? ரெண்டாவது, பிரளயகலர் ஆன்மாக்களுக்கு கொஞ்சம் கீழே, நம்ம லோவில், நம்மளாம் லோ பட்ஜெட் ஏரியா, நம்மளாம் நடுவில் இருக்கிறவங்களுக்கு சிவன் வராருன்னா, இப்போ முருகன் வரணும்னா மயிலில் வருவார், சிவபெருமான் வரணும்னா அந்த ரிஷப வாகனத்தில் மான்மழு ஏந்திட்டு வருவார். அவருடைய கோலம் 25 கோலம் இருக்கு இல்லையா? ஏதோ ஒன்றில் வந்துடுவார். அப்போ பிரளயகலர் ஆன்மாக்களுக்கு எடுத்த கோலத்தில் வருவார், அவர் உண்மையான கோலத்தில். விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு அருவமாக, அறிவுக்கு அறிவாக உள்ளிருந்து உணர்த்துவார். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு இறைவன் இப்படி வரமாட்டார். ஏன் வரமாட்டார் தெரியுமா? நம்ம நம்ப மாட்டோம். அறிவுக்கு அறிவாக உணர்த்தினார்னு வச்சிங்களேன், நம்ம கேட்க மாட்டோம், தாண்டு போவோம். நேராக வந்தார்னு வச்சிங்களேன், நாடக வேஷம் போட்டுட்டு நாடக வேஷத்தை கலைக்காமல் வந்திருக்காருப்போ. நம்ம புத்தி அப்படி தான் வேலை செய்யும். அதானம்மா? தானே. நம்மளுக்கு எப்படி பிடிக்கணும்னா, நம்மளை பிடிக்கணும்னா மானை காட்டி மானை பிடிக்கிற மாதிரி, யானையை வச்சு யானையை பிடிக்கிற மாதிரி, இந்த பேராவூர் நிற்போம் கொக்கு வைப்பாங்க, மடையான் கொக்கு நாரையெல்லாம் கொக்கை வச்சு கொக்கு பிடிக்கிற மாதிரி நம்மளை பிடிக்கணும்னா நம்மளை மாதிரி வந்தாங்க. மனுஷன் மாதிரி மனித வடிவ சட்டையை தான் தாங்குறாரே ஒழிய அவர் இறைவன் தான். மனித வடிவ சட்டையை தாங்கிக் கொண்டு இறைவனே குருநாதராக வருவார். இப்படி அதில் தான் சம்பு பட்ச அனுபட்ச சொன்னேன். இப்போ நமக்கு வரும்போதெல்லாம் அனுபட்சமாக மனித அனுபட்சமாகவும் வரலாம், சம்புபட்சமாகவும் வரலாம். அனுபட்சம்னா ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் போன்று கருவில் உருவானவர்களெல்லாம் அனுபட்சம் திருமேனிகள். சம்புபட்சம்னா இறைவனே வர்றது. இப்போ தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? இப்போ முருகப்பெருமானே குருவாக வர்றாருல, ஞான வடிவு இல்லையா? 7 வகையான குரு இருக்காங்க, 7 குரு இருக்காங்க அவங்களுக்கு. அது போகிறோம். நான் அதுவும் நுழைஞ்சேன்னா 7 பேர், அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஞானகுரு முருகன். அப்போ அவங்க சம்புபட்ச திருமேனிகளாக வருவாங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு
அந்த குரு சொல்லிட்டேன், ஞானம் சொல்லிட்டேன், குரு உணர்த்தும் முறை சொல்லிட்டேன். அதுதான் நான் இங்கே பாடமே அதான். இப்போ இந்த தீட்சை நீங்களே இந்த தீட்சையை மட்டும் கொஞ்சம் விளக்கிட்டோம்னு வச்சிங்களேன், நம்ம டீ சாப்பிட்டுட்டு திருவைந்தெழுத்தை நம்ம நீ ஃபுல்லாகவே பார்த்துடலாம். நீ முடிஞ்ச வரைக்கும் நான் திருவைந்தெழுத்தை ஒரு மேக்ஸிமம் முடிச்சிடுறேன். இப்போ தீட்சைன்னா முதல்ல சொல்லிட்டேன். இப்போ நமக்கு நயன தீட்சை. நயன தீட்சைன்னா என்ன? கண்ணால் பார்த்தா கொடுக்கணும். மொத்தம் 7 வகையாக இருந்தாலும் மெத்தேடை 6க்குள்ளே அடைக்கலாம். நயன தீட்சை அப்படின்னா, ஏன்னா நான் சொல்கிறது தலைப்பு என்ன எடுத்திருக்கேன்னா, குரு ஞானத்தை உணர்த்தும் முறை. அதுதான் பழைய டாப்பிக்கில் இருக்குது, பழைய டைம் டேபிளில் அதான் இருக்கும். சாதனம் திருவஞ்செழுத்து அது மட்டும்தான் நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சது. எதை வேணாலும் பேசுவோம், அது வேறு விஷயம். எனக்கு நோட்ஸ் எல்லாம் தேவையில்லை, நான் எதை வேணாலும் பேசலாம் எப்போ வேணாலும். இப்போது இந்த மதுரையில் யார் வந்திருக்கா? நீங்களா? மதுரை தானே? மதுரை மீனாட்சியா? மீனாட்சின்னு பேர் வந்தது? மீனாட்சின்னு ஏன் பேர் வச்சிங்க அதுக்கு? மீன் போல கண்ணு இருக்கு இல்லையா அப்படின்னு தெரியல எனக்கு ஒன்றும். மீன் கண்ணு மாதிரியா அந்த அம்மாவுக்கு இருக்கு? அப்படி ஒன்றும் தெரியலையே, நான் நேராக பார்த்துட்டேனே. முதல்ல மீனாட்சியை முதல்ல எடுப்போம், அப்புறம் அங்கே இருக்கேன், அப்புறம் போவோம். அதான் கேட்குறேன், கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் உங்களை கேட்குறேன், மீன் தூங்கி பார்த்துருக்கீங்களா? மீன் தூங்கி பார்த்துருக்கீங்களா? ராத்திரி 2 மணி போல சுற்றிட்டு இருக்கோம். தெரியாத விஷயம் தெரிஞ்சே நம்ம வந்திருக்கோம். நம்ம இப்போ நான் சொல்லி விட்றேன், எவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் விட்டீங்க. நல்ல பாம்புக்கு எத்தனை பல்லுங்க இருக்கு? பாம்புக்கு பல்லு இருக்கா இல்லையா? பாம்புக்கு பல்லு இல்லையா? பாம்புக்கு பல்லு இருக்கா இல்லையா? எத்தனை பல்லு? எப்போ நீங்கள் நேராக போய் நல்ல பாம்பு பிடிச்சி வாயை திறந்து எண்ணி பாருங்க, 10 பல்லு இருக்கும். 10 பல்லு இருக்கும். 10 பல்ல நான் எந்த பாம்பு பிடிச்சி பார்க்கல. 1 குலாம் பதியத்தில் 10வது பாட்டு எடுத்து பாருங்க. தெரியாத விஷயம்லாம் திருமுறையில் இருக்கு. நான் போய் எந்த பாம்பை பிடிச்சி 10 பல்ல பிடிச்சி எண்ணி பார்த்தா என்ன விடுமாது? என்ன நான் தப்பிச்சு வர முடியுமா? அதனால நம்ம சரியா திருமுறையை படிக்கல. நம்ம சும்மா அப்படியே மேம்பு உட்காந்து 4-5 பாட்டை வச்சுக்கிட்டு அப்படியே கதை ஓட்டிகிட்டு உட்காந்துருக்கோம். ஒத்துங்க, என்னை சேர்த்தான் சொல்கிறேன், நாடாக போகலை. சைவ சித்தாந்தம் வழிகாட்டி, திருமுறைகள் பயணம். எது வேணும்? ட்ரெயின் வேணுமா, கைகாட்டி வேணுமா? சைவ சித்தாந்தம் வழிகாட்டி, திருமுறைகள் பயணம். இதை வச்சுக்கிட்டு அதை போகணும். புரியுதா? திருமுறை வேணும். மீனாட்சியை விட்டுட்டீங்களே, நயன தீட்சை பேசி ஆகணுமே, நேரம் இருக்கு எனக்கு. மீன் தூங்காது. அது மாதிரி மதுரையில் இருக்கிறவங்களையெல்லாம் மீனாட்சி தூங்காமல் பார்த்துக்கிறாங்களாம். அது மீனாட்சி. அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மதுரை கழுதை எங்கேயும் போவாதான், சுற்றி மதுரைக்கே வரணும். அதையா கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஏன் மதுரையில் வாழ்ந்தவங்க வேற என்ன போக மாட்டாங்க? ஏன் மதுரை பாஷை சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட
இந்த குருநாதர் அப்படி பார்த்துட்டாங்கன்னா கண்ணில் இருக்கக்கூடிய ரேஸ் இருக்குல்ல, அந்த ரேஸு போய் குருநாதருடைய மனசை பொறுத்து புருவ மத்தியில் நுழையிறாரா ஆன்மாவுல நுழையிறாரான்னு அவருக்கு தான் தெரியும். உள்ளார போய் இந்த ரேஸ் போய் அந்த சீடருடைய உயிரில் இருக்கக்கூடிய ஆணவத்தை எடுத்துரும், அழுக்கை எடுத்துரும். பார்வைக்கு அதிகமான பலன் உண்டு. அதனால தான் பாடம் நடத்தும் போது மாணவர்கள் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காரணும். இந்த கடைசியில் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு வச்சுட்டு போனாங்க. கடைசியில் இருக்கானே தெரியல. அதனால் கண்ண தீட்சை வந்து ஃபஸ்ட்டில் ஒழுணும். அப்படி நல்ல குருவாக இருந்தால், புரியுதுங்களா? நல்ல குருவாக இருந்தால் சொல்கிறேன். அப்போ அந்த மீனுக்கு இமை கிடையாது. இப்போ நமக்கெல்லாம் இமை இருக்குல்ல, நோ ஐலிட், அது முடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இன்னொரு விஷயம், மீன் எப்படி குஞ்சு பொரிக்கும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? முட்டை போடும், கண்ணால் பார்க்கும். அப்புறம் அடுத்த கட்டம் கண்ணால் பார்க்கும். கண்ணால் பார்த்த உடனே அப்படியே மீன் குஞ்சு வந்துடுமே ஒழிய மேலே தோல் இருக்காது. இப்போ கோழி முட்டைனா தோல் இருக்கும். எல்லா முட்டைக்கும் ஓட்டை உடைச்சா ஒரு தோல் இருக்கும், அதுக்குள்ள கரு இருக்கும். அப்படிதானே எல்லா முட்டையிலையும்? மீன் முட்டையில் அப்படி இருக்காது. இதெல்லாம் புதிய செய்திகளாக இருக்கணும். அது கண்ணால் பார்த்துச்சுன்னா அப்படியே குஞ்சு வெளில வந்துடும். அப்போ நயன தீட்சைக்கு எவ்வளோ எஃபெக்ட். ஆளதான் நயன தீட்சை. குருநாதர் ஞானத்தை உணர்த்தும் பொழுது பார்வையால் உணர்த்துதல். புரியுதா? இதை மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் கண்ணால பார்த்து நயன தீட்சை கொடுத்தார். சரிதானா? அடுத்தது ஸ்பரிச தீட்சை. ஸ்பரிசம்னா கையாலையும் தொடலாம், காலாலையும் தொடலாம், திருவடியாலும் தொடலாம். சரி, அதுக்காக நீங்கள் யாரும் போய் யாரு தலையும் தொற்றாதீங்க. தலையை நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு பாஸ் ஆகிடும். புரியுதா? யாரோ ஆசீர்வாதம் வாங்கணும்னா உங்கள் பையனுக்கு தலை தொடுங்க, உங்கள் பொண்ணுக்கு தலை தொடுங்க. தேவையில்லாமல் எல்லாரு தலையும் தொடாதீங்க. தொட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும். இந்த தலையை போய் தொட்டு யாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் வழங்காதீங்க. இந்த ஸ்பரிச தீட்சைனால என்ன ஆகும்னா, இறைவன் சிவபெருமான் அப்படி தீட்சை கையால் தொடும்போது அல்லது திருவடியால் தொடும்பொழுது சென்னிப்பத்துன்னு ஒன்று இருக்குது திருவாசகத்தில். இருக்கு இருக்கா? இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். அந்த உடம்பு ஃபுல்லாக அப்படியே வைப்ரேஷன் ஆகிடும். உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஆடி சித்தவடம் படம். சித்தவடம் படத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த மூலையில் படுத்திருக்காரு. அந்த பக்கம் யார் வந்திருக்கார்? அந்த பக்கம் நடுநாடு பக்கம் யாரு? தெரியல. சரி, இருக்கட்டும். அந்த சித்தவடம்ல படுத்திருக்கிறாரு, சுந்தரமூர்த்தி சுவாமி படுத்திருக்கிறாரு. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? வயசான கிழவனா வர்றாரு, இங்கே படுத்திருக்காரு. கால் மட்டும் நீளுது, தலையில் வைக்கிறாரு. கிழம் படுத்துருக்கிறது தெரியலையா? நமுந்து படுங்கிறாரு. இவர் போய் அங்கே படுத்துருக்கிறாரு.
ரெண்டாவது தடவையும் நியூசன்ஸாக இருக்கு அப்படி. மூணாவது தடவை மல்லு கட்டி வேணும்னு தன்னுடைய திருவடியை தூக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடியில் வைக்கிறார். அப்போ சித்தவட மடத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுத்தார். இது ஸ்பரிச தீட்சை. அப்பர் பெருமானுக்கு எப்படி தீட்சை கொடுத்தார்? நல்லூரில் நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தாய் நீயே. எப்போ? நல்லூரில் பஞ்சவர்ண சுவாமி கோயில் இன்னைக்கு இருக்கு. 11 மணிக்கு உச்சி காலத்துக்கு முன்னாடி எல்லாரும் இருக்கும்போது சிவபெருமான் தலையில் வைக்கிறார். இன்னைக்கும் அந்த ஊரில் ஜடாரி வைக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கும் இருக்குது சிவன் கோயிலில். புரியுதா? இப்போ இது மாதிரி ஸ்பரிச தீட்சை கொடுக்கலாம். மூணாவது வாக்கு தீட்சை. இதுதான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி அந்த தீட்சை முறை நான் தனியாக இப்போ பேசுகிறேன், சொல்லி முடிச்சிடுறேன். தீட்சை சப்ஜெக்டை முடிச்சிடுறேன். வாக்கு தீட்சை அல்லது வாசக தீட்சை. இப்போ என்ன செய்யணும்? அப்போ அந்த சீடருடைய பக்குவத்துக்கு தெரிந்து அந்த பக்குவத்துக்கு தகுந்த மந்திரத்தை கொடுக்கணும். இப்போ சிவாய நம்ம சொல்கிறதா, சிவைய நம்ம சொல்கிறதா, நமசிவாய சொல்கிறதா, நமசிவாய சொல்கிறதா, சிவசிவ சொல்கிறதா, சிவைய சிவ சொல்கிறதா, அது தனியாக நம்ம இந்த டீ பிரேக்குன்னு வச்சுருப்பாங்க நம்மளுக்கு எப்போதுமே. கிமு கிபி அது மாதிரி சைவ சித்தாந்தம் படிப்பதற்கு முன்பு, சைவ சித்தாந்தம் படித்த பின்பு, அதே மாதிரி டீ குடிப்பதற்கு முன்பு, டீ குடித்த பின்பு, ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரிஸ்கா நம்ம பார்த்துக்கலாம். அது நான் 1 மணி நேரம் ஒதுக்கிருக்கேன், நிறைய சொல்லணும். அப்போ அந்த ஸ்பரிச தீட்சையில், அந்த வாக்கு தீட்சையில் திருவைந்தெழுத்த அது இப்போ இவங்களுடைய நான் இப்போ தீட்சை கொடுக்கணும்னு வச்சிங்களேன். இவங்க யார்? இவங்க எத்தனை ஆண்டுகளாக சமயத்தில் இருக்கிறாங்க? இவங்களுக்கு எந்த மாதிரி மந்திரத்தை நான் கொடுக்கணும்? சிவைய சிவ சொல்கிறதா, சிவைய வசி சொல்கிறதா, சிவைய நம்ம சொல்கிறதா, சிவாய நம்ம சொல்கிறதா, நம சிவைய சொல்கிறதா, ஓம் நம சிவாய சொல்கிறதா, எவ்வளவோ அது உள்ளே நிறைய இருக்குது. நான் கண்டுபிடிச்சி அவர்களுடைய தகுதி அறிந்து நான் கொடுக்கணும். ஒரு குருநாதர் எல்லாருக்கும் ஒன்றா கொடுக்கக்கூடாது. இதுதான் கோல்டன் ரூல். இன்னைக்கு நடக்கிறது வேற. நான் அதை பற்றி இன்றைய காலகட்டத்தை நான் பேசவில்லை. நான் ஒன்ஸ் அப்பான் எ டைம் வாக்கு தீட்சைன்னு பேர். பட்டு துணியில் வலது காதில் உபதேசம் வாங்கும் பொழுது அந்த வார்த்தை உள்ளார போய் ஆன்மாவை சுத்தப்படுத்தி ஞானத்தை கொடுக்கணும். அது ஒரு வகையான தீட்சை. 4வது மானச தீட்சை. மனசாலே கொடுக்கலாமே அப்படின்னா, இப்போ இந்த ஆமை என்ன செய்யும்? கடற்கரையில் முட்டை போட்டுரும். முட்டை போட்டு மறந்துடும். 1 மாதமா 2 மாதமா 3 மாதமா தெரியல, மறந்துட்டு போயிடும். என்னைக்காவது திடீர்னு நினச்சிக்குமா? ஆமாங்க, முட்டை போட்டோமா என்ன ஆச்சு நினைக்குமா? நினைக்கும் போதே அங்கே என்ன ஆகும்? புரிஞ்சிடும். எண்ணத்துக்கு எவ்வளோ வலியும் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு சீடர் ஒரு ஊரில் இருந்தால் நான் நினச்சலாம் அவங்க நல்லா இருக்கணும், நான் நினச்சாலும் நல்லா இருப்பீங்க. தகுதி உள்ள குருவாக இருந்தால் பரவாயில்லப்பா, நீ இருப்பா, கவலைப்படாமல் இருன்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன். நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்கள் பேரை சொல்லி நான் உங்களுக்கு மந்திரத்துக்கு சொன்னேன்னா மானசீகமாக உங்களை நான் வாழ்த்த முடியும். அது வழியாகவும் தீட்சை கொடுக்க முடியும். அது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள். இது ஆச்சு. அடுத்து சாத்திர தீட்சை. இப்போ நீங்களாம் சைவ சித்தாந்தம் படிக்கிறீங்கள, முதல்ல 3 ஆண்டு காலம், அப்புறம் 2 ஆண்டு காலமாக இருக்குது. இப்போ எல்லாம் சாத்திரம் படிக்கிறீங்க. அப்போ சாத்திரம் படிக்கும் பொழுது நிறையா, அது ஒரு சாத்திர தீட்சைன்னு தான் பேர். அப்போ இப்போ குருநாதர் வர்ற வரைக்கும் சாத்திரங்களில் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது சாத்திர தீட்சை. சாத்திரம் படிக்கிறதும் ஒரு தீட்சை. ஒரு நூல் சொல்கிறேன், ஒரு வழி சொல்லித்தரேன். கருட ஆரூடம்னு ஒரு நூல் படித்தேன்.
நீங்களை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நிச்சயமாக தெரியும். பழைய காலத்து நூல் ஆனால் படிச்சுக்கிட்டே வந்தேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அதில் ஒரு மந்திரமெல்லாம் சொல்லியிருக்காங்க வச்சுக்கிங்களேன். அதில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இந்த மந்திரத்தை சொல்லுங்க, குரு வழியாக சொல்லுங்க. ஒரு கால் குரு வராவிட்டால் இந்த நூலையே குருவாக கொண்டு சொல்லுங்கள். புரியுதா? அதனால் குரு வர்ற வரைக்கும் வகுப்பில் பாடம் நடத்துகிறாங்கல்ல, பேராசிரியர் நடத்துகிறாங்கல்ல, அவங்க ஒரு ஞானிகள் தான். அவங்களுடைய உபதேசத்தை கேட்கறதே அதுவும் தீட்சை. புரியுதா? அதனால் பயப்பட வேண்டாம். இன்னொன்று ஒன்று பாக்கி இருக்குது, யோக தீட்சை. யோக தீட்சைங்கிறது சிவயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் குரு சிஷ்யர்கள்லாம் இப்போ குரு நமச்சிவாயார், குகை நமச்சிவாயார்லாம் போய் பார்த்தீங்களா? திருவண்ணாமலை ரைட்டு. இங்கே இருக்கிறார் நம்ம சிதம்பரத்தில். குரு நமச்சிவாயர். இவர் வந்து அவர் நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர். குகை நமச்சிவாயருடைய சிஷியர் தான் குரு நமச்சிவாயர். அது மாதிரி குரு சிஷியர்களில் வந்து யோகத்தினால அவங்க அட்டமா சித்தியெல்லாம் வச்சுருப்பாங்க. உடம்பை விட்டு பிரிப்பாங்க, உடம்பை விட்டு பிரித்து போவாங்க. இப்போ திருமூலர் கைலாயத்தில் இருந்தார். திருமூலர் கைலாயத்தில் இருந்தவர் திருவாவூர்திக்கு வந்திருக்கிறாரு. எப்படி வந்தார்? நடந்து வந்தாரா? அந்த உடம்போடே வந்துட்டார். அந்த உடம்பையே மாற்றி அந்த உடம்புலேயே பறந்து வந்துட்டார். புரியுதா? வான் வழியாக வந்தேன், திருமூலத்தில் இருக்கு, படிங்க. வான் ஊடு வந்தேன். ஆனால் இதே திருமூலர் சுந்தரநாதன் பேர், பழைய பேர். அவர் திருவாவடுதுறையில் அற்புதம் எழுத்தும் பொழுது மூலனுடைய உடம்புக்குள்ளே போகும் பொழுது தன்னுடைய உடம்பை விட்டுட்டு சூக்கும தெய்வத்தோடு உள்ள நுழைஞ்சார். இப்படி தானே படிக்கிறீங்க? அப்போ உடம்போடையும் வரலாம், வேணா போகலாம். உடம்பு இல்லாமல் சூக்கும தேகத்தை பிரிச்சுக்கிட்டு இன்னொரு உடம்புல போடுறதுக்கு பேர் பரகாயம், பரகாயம். இன்னொரு உடம்புல போடுறது. அருணகிரிநாதர் இருந்தார். உடம்பை தூக்கி வெளில வச்சாச்சு. கிளி உள்ளே பூந்துட்டார். நேராக போய் கிளி உருவத்தில் போய் பாரிஜாத மலரை கொண்டு வந்தார். என்ன பண்ணிட்டார் அருணகிரிநாதர் தெரியுமா? ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருக்கிறார். அவருக்கு முருகன் ரொம்ப வேண்டப்பட்டவர், அவதானே? ரொம்ப க்ளோஸ். முருகனை கூப்பிட்டு, வாப்பா பாரிஜாத மலர் கேட்குறாங்க, செத்த பறித்து கொண்டா கொடுனா கொடுத்துருப்பார்ல? கொடுப்பார கொடுக்க மாட்டாரா? கொடுத்துருப்பாரா? கொடுக்கும். இவருக்கு அட்டமாசித்தி தெரியும். ஏன்னா விராலி மலையில் போய் அட்டமாசித்தி வாங்கிக்கிட்டாரு, முருகன்கிட்ட கேட்டு வாங்கினாரு, கொடுத்துட்டாரு. அதை பயன்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு உடம்பை விட்டுவிட்டு கிளி உள்ள பூந்து பாரிஜாத மலரை கொண்டு விட்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு கண்ணு சரியாக போச்சு, இந்த உடம்பை எரிச்சு விட்டானுங்க. புரியுதா? அப்போ தன்னுடைய உடம்போடி மேலே போகலாம். உடம்பை தூள உடம்பை விட்டுட்டு சூக்கும தேகத்தோடு அப்படியே உயிரோடு பிரித்து அப்படியே இன்னொரு உடம்புக்குள்ளே போகலாம். இது ஒரு மார்க்கம் இருக்குது. இப்போ என்னுடைய மாணவர் ஒருத்தர் உதாரணமாக லண்டனில் இருக்கிறார், வச்சுப்போம், யாரும் இல்லை வச்சுப்போம். நான் சிதம்பரத்தில் இருக்கேன். அங்கேருந்து இப்போ தான் எல்லாமே ஃபோனில் வருதா, ஐயா எனக்கு தீட்சை கொடுக்கணும்யா, லண்டன்லேருந்து வர்றது எனக்கு பாஸ்போர்ட்டுக்கு இல்லைங்க, விசா சரியாக கிடைக்க மாட்டேங்குதுயான்னு கேட்டான்னு வச்சுங்க, நான் என்ன செய்யணும்? யோக தீட்சை நான் என்ன செய்யணும்? சிவயோகத்தை பண்ணி என்னுடைய உடம்புலேருந்து வீட்டில் பூட்டி போட்டுட்டு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? உடம்பை பிரித்து
லைட்டாக அப்படியே கொண்டுகிட்டு போய் அங்கே போய் உக்காந்து அவர்கிட்ட பேசி தீட்சையை கொடுத்து விட்டு நல்ல புள்ள மாதிரி வீட்டுக்கு வந்துடுவார். யார்? பாண்டிச்சேரி. எங்க யார்? பாண்டிச்சேரி. நீங்க அரவிந்தர் எப்படி போனார் தெரியாது? பாண்டிச்சேரியில் இருக்கிறீங்க, அரவிந்த் ஆசிரமத்துக்கு போயிருக்கீங்களா? அந்த அம்மா யாரு? அம்மா யாரு தெரியாது? யார்? ஹூ? அவங்க எப்படி கனெக்ஷன் கிடைச்சது? அவங்க ஃபாரின் லேடி. அரவிந்தர் நேரம் அங்கே போயிட்டார். அங்கே போய் பேசிட்டு வந்துட்டார். இன்னைக்கு அரவிந்த் ஆசிரமம், அரவிந்த் கண்ணாஸ்பத்திரி. அப்போ உடம்பை விட்டுட்டு வானத்தில் போய் அவங்களுக்கு சொல்லிட்டு நம்ம நல்ல புள்ள மாதிரி வந்துடலாம். இதுக்கு பேர் என்ன? யோகா தீட்சை. அதெல்லாம் விடுங்க, மெடிடேஷன். நான் எல்லாம் இது உள்ள இருக்கு. நான் இன்னைக்கு இது உள்ள இருக்கு, எல்லாமே எல்லாம் இங்க இருக்குங்கயா, எல்லாம் இங்க இருக்கு. எலிமெண்டரி லெவல் அதெல்லாம். ரைட். எத்தனை ஆச்சு இப்போ? 6 தீட்சை வழியாக கொடுக்கலாம். அப்புறம் அவுத்திரின்னு ஒரு தீட்சை இருக்குது. அது என்னென்னா, அந்த காலத்தில் யோகம் ஹோமகுண்டம் செய்வாங்க. அது யோகத்தை ஹோமம் பண்ணி அதை வந்து ஒரு கிரியை வழியாக தீட்சை கொடுக்கறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது கிரியாவதின்னு பேர். இல்லை சார், ஏன் சார் கோபத்தெல்லாம் வளர்த்துக்கிட்ட எல்லாரையும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இப்போ சாம்பிருங்க சார், நான் கொடுத்துறேன் சார் அப்படின்னா பண்ணலாம். மனசுகளே அந்த ஹோமகுண்டத்தை வளர்த்து அந்த கிரியை யோகத்தில் வச்சு அதையே இப்போ ஞானத்தில் கொடுத்துட்டான்னா அதுக்கு பேர் ஞானம் ஆகுது. ஆக மொத்தம் இவ்வளவு ப்ராசஸில் அதை நம்ம கொடுக்கணும். இப்படி குருநாதர் சீடருக்கு, பக்குவம் வாய்ந்த சீடருக்கு குருநாதர் எந்த வழியிலையாவது கொடுத்துருவார். அப்போ நல்ல குரு கிடைக்கணும். சரி சார், இது வந்து இது என்னன்னா மெத்தட் ஆஃப் தீட்சா. ஒரு மெத்தடு. நான் இப்போ சொல்ல போகிறது ஸ்டேஜஸ். ஸ்டேஜ்னா 4 வகையாக வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து குருநாதர் தீட்சை செய்து வைக்கக்கூடிய மெத்தட். இப்போ இதில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 வகையான தீட்சைகள். இப்போ எல்லாருமே பெரும்பாலும் தீட்சை வாங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு காலத்தில் தீட்சை பெற்றவர்களுக்குத்தான் சைவ சித்தாந்த பாடம் நடத்தணும். இப்போ எல்லாரும் படிக்கிறாங்களே, உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, நீங்கள் சித்தாந்தம் படித்ததுக்கு பிறகாவது தீட்சை வாங்கிடுவீங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். புரியுதா? ஏன் சார் தீட்சைன்னா அது ஒரு லைசன்ஸ். சார் கார் ஓட்ட தெரியும், லைசன்ஸ் எல்லாம் ஓட்டுவீங்களா? கார் ஓட்ட தெரியும், லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுவீங்களா? பிடிச்சா தெரியும். லைசன்ஸ் வாங்கிட்டு கார் ஓட்டுற மாதிரி நம்ம தீட்சை வாங்கிட்டு ரைட் ராயலாக சிவனை கும்பிட்றது, சிவாய நம்ம சொல்கிறது. இப்போ தீட்சை மஸ்ட்டு தானே? மஸ்ட் இல்லை, நீடா மஸ்டானு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. மஸ்ட். இப்போ சமய தீட்சை. இது இந்த தீட்சையினுடைய அடிப்படை விதி என்னன்னா, அந்த அழுக்குகள், வினைகள், மாசுகள், குற்றங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு சார்ட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கணும். சரிதானா? இப்போ 7 வயசு, 8 வயசு, 10 வயசு, சின்ன வயசுல நம்ம எடுத்துக்கணும். நியாயமாக 7 வயசுல எடுக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்களை நான் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். 7 வயசில் என் பையங்களுக்கு 3 பேருக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன். 7 வயசு முடிஞ்சு 8, 9, 10, 15 வயசுக்குள்ளேயே சித்தாந்த பாடத்தை நல்லா நடத்தி முடிச்சுட்டேன் எங்கள் பிள்ளைங்களுக்கு. இன்னைக்கு அவங்க ஏன்னா அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் படித்தாங்க, கேம்பஸ் சென்ட்ரு, வேலை, கல்யாணம் அப்படி போயிடுச்சு. ஆனால் பேசிக்
நம்மளுடைய ஆஸ் எ பேரண்ட் நம்மளோட பிள்ளைங்களுக்கு சின்ன வயசில் தீட்சை வாங்கி கொடுக்கணும், சின்ன வயசில் சித்தாந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துடணும். அப்போ அவங்க எந்த நிலையிலும் தடம் புரள மாட்டார்கள். இது வந்து நீங்கள் இந்த வகுப்பில் வந்து சேர்ந்ததுக்கு உள்ள ஒரு பாடம். பாக்கியெல்லாம் அப்புறம் வச்சுங்க. இது நான் தான் ரோல் மாடல். ஏன்னா இப்போ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா இது பதிவாகிட்டு இருக்கு வேற. அதனால் எங்கள் பையங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறாங்க, நல்லாவே இருக்கிறாங்க. என்ன காரணம்னா 3 பேரும் தீட்சை வாங்கியவர்கள், 3 பேருக்கும் சித்தாந்த பாடம் நல்லா நடத்தியாச்சு. அவன் 3 வருஷத்துக்கு கோர்ஸ் நடத்தி முடிச்சிட்டோம். புரியுதுங்களா? சமய தீட்சை இதுதான் வெரி ஃபஸ்ட்டு. எங்கள் பையங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடிஞ்சதுனால சமய தீட்சைங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு மாதிரி. இது சமய தீட்சை வாங்கணும். இதில் வந்து முதல்ல தகுந்த குருவை தேர்ந்தெடுத்து அனுப்பி முதல்ல 7 வயசில் அவங்க ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுப்பாங்க. அந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா நம்ம அதை சொல்லிக்கிட்டே வரணும். மந்திரத்துக்கு பவர் உண்டு, அவ்வளோ வேல்யூ இருக்குது மந்திரத்துக்குள்ளே. அந்த சவுண்டுக்குள்ளே நமசிவாய நடத்தும் போது நான் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம குருநாதர் சொன்ன உபதேசத்தை நம்ம சொன்னோன்னு வச்சிங்களேன், அது நம்ம உடம்பு ஃபுல்லாக அது வைப்ரேஷன் ஆகும். அது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, அவர்கள் தான் சமய தீட்சை எடுத்தவர்கள் அந்த விபூதியை உழைத்து பூசுவதற்கு தகுதியானவர்கள். 16 இடத்துல பூசணும், அதெல்லாம் தெரியும். அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு தகுதியானவர்கள், அனுஷ்டானம் செய்வதற்கு தகுதியானவர்கள். இது இஸ் ஒன்லி ஃபார் குவாலிஃபிகேஷன். சமய தீட்சை அது ஃபண்டமெண்டல் அடிப்படை. சுருக்கமாக சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை. 2வதாக விசேஷ தீட்சை. சமய தீட்சை பெற்று அதில் சில ஞானங்களை பெற்று அனுபவங்களை பெற்று அதில் வந்து சைவத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் ஸ்டடின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு விசேஷமான தீட்சை கொடுத்தல். பெரும்பாலும் சமய தீட்சையும் விசேஷ தீட்சையும் ஒரே ஒரு குருநாதர் தான் பெரும்பாலும் கொடுக்குறாங்க. சமயத்தில் மாறுது, சமயத்தில் மாறிடுறாங்க. கொடுக்கும் பொழுதே சமய தீட்சையில் உங்கள் பேர் தீட்சை நாம மாறிடும். இந்த சிவபெருமானுடைய முகம் இருக்கு இல்லையா, 5 முகம் இருக்குல்ல, அந்த 5 முகத்தில் ஒரு முகம் உங்களுக்கு பேர் வந்துடும். இப்போ எனக்கெல்லாம் ஈசான சிவம்னு பேர். ஈசான சிவம் எனக்கு பேர், என்னோட தீட்சா நாமம். அப்போ அந்த பேர் மாறும். விசேஷ தீட்சை பெற்றவர்கள் வீட்டில் சிவபூஜை பண்ணலாம். இப்போ சாமியெல்லாம் சிவபூஜை பண்ணுறாங்க இல்லையா, மாலை போட்டுக்கிட்டு சிரவடம் போட்டு அந்த சிவலிங்க பூஜை பண்ணுறது. அண்டமெல்லாம் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய கடவுளை கொண்டுட்டு வந்து மனசில் வச்சு உள்ளத்தில் வச்சு பூட்டி அதை திறந்து ஆன்மாவிலேருந்து எடுத்து அதை சிவலிங்கத்துக்குள்ளே பதிய வச்சு அதுக்கு நம்ம அபிஷேகம் ஆராதனை பண்ணி ஆனந்தமாக தேவாரத்தை கேட்க வச்சு நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தன்னை மறந்து சிவபூஜை பண்ணதுக்கு அப்புறம் அதே சிவபெருமானை தூக்கி ஆன்மாவுள்ள அடக்கிக்கணும். அதுக்கு எல்லாராலும் முடியுமா? அதுக்கு ஒரு எலிஜிபிள் வேணுமா? நம்ம அது விசேஷ தீட்சை எடுத்தவர்களுக்கு உரியது. 3வது நிர்வாண தீட்சை. என்ன அது நிர்வாண தீட்சைனா என்ன? நிர்வாண தீட்சைன்னா இதுதான் பெருசு இருக்கிறது இல்லையே. நிர்வாணம்னா துறவு நிலை, முற்றிலுமாக பற்று இல்லாமல் இருத்தல். பற்று இல்லாத நிலை. அற்றது பற்றெனில் உற்றது வீடு. யார் சொன்னா தெரியல, பொருள் வரலையே எங்கேயுமே. 4000 திவ்ய பிரபந்தம். அற்றது பற்றெனில் உற்றது வீடு. அதைத்தான் நம்ம சொல்லலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக. பற்று இல்லாத நிலை வேணும்னா பற்று இல்லாதவங்க ஆளை பிடிக்கணும்.
பற்று இல்லாதவன் யார் அங்கே நம்மளுக்கு? சிவபெருமான் தான். அவங்க தானே பற்றே இல்லை. ஏன் பற்று இல்லை தெரியுமா? அவருக்கு ரேஷன் கார்டு இல்லை, ஆதார் கார்டு இல்லை, பேன் கார்டு இல்லை, பிளேஸ் ஆஃப் பர்த்து தெரியல, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவர் வாங்க முடியாது. வாங்க முடியுமா? சிவபெருமானுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிடுவீங்களா ஐயா நீங்கள்? ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறு உற்றார் ஆறு அயலார் இல்லை, ஊரும் இல்லை பேரும் இல்லை, எந்த விதமான பற்றும் இல்லை. அந்த மாதிரி பற்று இல்லாதவனை போய் நம்ம பிடிக்கணும்னா பற்று இல்லாத நிலையில் நமக்கு வரணுமா இல்லையா? முற்றிலுமாக கெடுதல், முற்றிலுமாக பாசம் நீங்குதல், அதுக்கு பேர் நிர்வாண தீட்சை. முற்றிலுமாக அது துறவு நிலையில் போயிடும். அதுக்கு பேர் ஞான தீட்சைன்னு பேர். அதுக்கு பாசபந்தத்தை அனைத்தையும் நீக்குதல். இதில் தான் இந்த அதை கொடுக்கறதுக்கு என்ன செய்வாங்க, தீட்சையில் நான் நுழையில அதுக்குள்ளே நுழைஞ்சேன்னா நான் ரொம்ப வாஸ்ட் ஏரியா. மந்திரம், பதம், அன்னம், புவனம், தத்துவம், கலைன்னு 6 அதுவாக்கள் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அந்த பேர் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் என்னன்னு தெரியாது. அது கலா மந்திரத்தில் சப்ஜெக்ட், இது திருமந்திரத்தில் இருக்குது. அது குருநாதர் தீட்சை கொடுக்கும் பொழுது 6 அதுவாக்கள் வழியாக வரக்கூடிய பத்துவன வழி, தீவினைகள் வரக்கூடிய வழி அது. அதை அப்படியே கட் பண்ணுவார். அதை கட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு சேராத பார்த்துட்டு உள்ளே நம்மளுக்கு இருக்கக்கூடிய புடத்தத்துவம்னு ஒன்று இருக்குது, அதையும் சுத்தப்படுத்திடுவார். கலாசோதனை பண்ணி சுத்தப்படுத்தி நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 99 விழுக்காடு ஞானி. நான் சொல்கிறது அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார், இந்த காலத்தில் சொல்லலை. பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆனால் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு முடி ஒன்று வைக்கணும், ஆடி சுட்டி வைக்கணும். அது ஒன்று. 2 வேளையும் அனுஷ்டானம் பண்ணணும். அந்த ரோட்லெல்லாம் போய் டீ சாப்பிடக்கூடாது. இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளி உலகத்தில். அந்த மாதிரி ஒரு நியதி கொஞ்சம் கூட இருக்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அபிஷேக தீட்சை, ஆச்சாரியர் அபிஷேக தீட்சை. இந்த நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் அக்னிகாரியம் பண்ணலாம். இந்த நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் தான் ஹோமகுண்டத்தில் உட்காந்து சைவத்தில் இப்போ தமிழ் முறையில் திருமணம், தமிழ் முறையில் குடமுழுக்கெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்போ ஹோமத்தில் உட்காரணுமா இல்லையா? சடங்கு செய்யணும்ல, அது யார் செய்கிறது? நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் அக்னிகாரியம் செய்வதற்கும் ஹோமத்தில் உட்கார்றதுக்கு எலிஜிபிள் ஆகிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. 4வதாக அபிஷேக தீட்சை. அந்த தீட்சை பெற்றவர்கள் யார் அப்படின்னா அடுத்த 4வது படி. அவர்கள் இந்த நிர்வாண தீட்சைக்குள்ள அதே அப்படியே இருக்கும். நிர்வாண தீட்சைக்குள்ளது அப்படியே இருக்கும். ஒன்றே ஒன்று மாறும். நான் 4 ஆச்சார அபிஷேகம் வாங்கியிருக்கேன். வாங்கி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த ஆச்சார அபிஷேகம் வாங்கி பெற்றவர்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்துருக்காங்கல்ல, அப்போ அவங்க தான் அந்த சாமி கடம் இருக்கு இல்லையா, அந்த கடத்தை எடுத்துக்கிட்டு போய் கோபுரத்தில் அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல, அந்த தலையில் அந்த கடத்தை தூக்கிட்டு போகிறவங்க அவங்க தான். அவங்களுக்கு தான் அது எலிஜிபிள். நிர்வாண தீட்சை பெற்றவர்கள்லாம் உட்காந்து எல்லாம் செய்யலாம். அந்த கடம் தூக்குறவங்க அபிஷேகம் தீட்சை பெற்றவர்கள். அவர்கள் நேரடியாக கடவுளை தொட்டு கும்பிட்ற அளவுக்கு எலிஜிபிள் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. ஆச்சாரியர் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு தீட்சை கொடுக்க முடியும். அவங்க தான் கொடுக்கும். அவங்க குருஸ்தானத்தில் இருப்பாங்க. இப்படி 4 வகையான ஸ்டேஜ். இது அக்கார்டிங் டு அவர் எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவம், வயது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நிர்வாண தீட்சையும் அபிஷேக தீட்சையும் ஒன்றா கொடுத்துட்றாங்க. இது காலத்தினுடைய வேகம், அதை நம்ம சொல்லலாம். அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியல. எது எப்படி இருக்கோ அப்படியே ஏற்றுக்கிட்டு போயிடணும். நான் ரூல்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்படி நமக்கு
ஒரு 6 வகையான மெத்தடு தீட்சை. அவுத்திரி வந்து ஹோமம் பண்ணி கொடுக்கறது 7ஆச்சு. இந்த 4 வந்து அவர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது. இப்படி இறைவனே குருநாதராக வந்து தீட்சை கொடுக்கிறார். அப்போது இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா, இன்றைக்கி குரு இலக்கணம், குரு யார், குரு எப்போ வருவார், குரு யாருக்கு வருவார், எந்த நிலையில் வருவார், வந்தாலாம் ஞானத்தை உணர்த்துறதுக்காக வர்றாரு. ஞானத்தை உணர்த்திட்டார்னா அடுத்தது வீடு. ஞானம் இல்லாமல் வீடு இல்லை. ஞானமே மோட்ச வீட்டிற்கு, அதாவது முக்திக்கு நேர்வாயில், வேற எதுவுமே கிடையாது. ஞானம் பெற வேண்டும். ஞானம் என்பது அறியாமையே இல்லாத நிலை. இந்த ஞானம் பெற்றவர்கள் தான் ஞானிகள். அவர்களால் தான் உள்ளே இருந்து வருது, பாட முடியுது. ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு, அப்பர் பாடியிருக்காரு. ஞானசம்பந்தர் வந்து தோளுடைய சிவையன் பாடுறதுக்கு முன்னாடியே கூற்றாயினவாறு அப்பர் பாடிட்டார். இவங்க 2 பேரும் பாடுறதுக்கு முன்னாடியே காரைக்கால் அம்மையார் திருவந்தாதி பாடினாங்க, மூத்த திருப்பதியம் பாடினாங்க, அற்புத திருவந்தாதி பாடினாங்க. தெரியுதா? அந்த காரைக்கால் அம்மாரி யார்கிட்ட தீட்சை வாங்கினாங்க, யார்கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு எப்படி ஞானத்தை உணர்த்தினாங்க, அவங்க எப்படி பதியம் பாடினாங்க. ஞானசம்பந்தர் பதியம் பாடுறதுக்கு முன்னாடி அந்த அம்மா பதியம் பாடிட்டாங்க. இந்த ஞானம் எப்படி கிடைச்சது அவங்களுக்கெல்லாம்? அப்போ இறைவனே அவர்களுக்கு உணர்த்துகிறார். ஏதோ ஒரு வகையில் உணர்த்துறாங்க. அதுதான் ஞானம் வரக்கூடிய முறை. அதுக்கு தீட்சைன்னு பேர். அந்த தீட்சையினுடைய வகையில் சொல்லிட்டேன். குரு ஞானம் உணர்த்து முறை யாராருக்கு எப்போ எது கிடைக்குமோ அது நமக்கு கிடைக்கும். எது கிடைக்குமோ அது நமக்கு உரிய காலத்தில் கிடைக்கும். அதனால் தீட்சை நமக்கு கிடைக்கும். நம்ம நல்ல உள்ளன்போட கடவுளை போய் நம்ம ப்ரே பண்ணோம்னா இறைவனே நமக்கு குருவாக வருவார் என்று சொல்லி இந்த முதல் நிலையை நம்ம நிறைவு பண்ணுவோம். இந்த டீயா ஏதோ ஒன்று சாப்பிட்டு வருவோம். இந்த திருவைந்தெழுத்து இன்றைக்கி நம்ம அந்த சாப்டர் எல்லாம் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுதானே?